இன்று நம்மிடையே வருகை தந்துள்ள நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் மருத்துவர் உஷாராணி அவர்களை நமது காவல்காரன் சேனல் சார்பாக வருக வருக என வரப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல அவங்க அவங்களுடைய கருத்துக்கள் நிறைய பகிர்ந்துக்கிறாங்க. மேம் வணக்கம். 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 வணக்கம் பரத், சொல்லுங்க. நிறைய அவங்களுடைய ரொம்ப சந்தோஷம் எனக்கும். காவல்காரன் பரத், காவல்காரன் மீடியாவில் நான் உங்களோட பேசுறது எனக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஓகே பரத், ப்ளீஸ் கோ அஹெட், சொல்லுங்க. நன்றி மேம். அதாவது உங்களுடைய வீடியோஸ் ரெகுலரா பார்த்து என்னை போன்ற நிறைய பேர் இந்த தமிழகத்துல இன்ஸ்பயர் ஆகி நிறைய புது புது விஷயங்கள் நம்மை பற்றி நம்மளே தெரியாத விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுட்டோம் டாக்டர் மேம். ஸோ அதற்கப்புறம் தான் எங்களுக்கே ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு. எங்களை போன்ற தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க இருக்கக்கூடிய அந்த சொல்லக்கூடிய அந்த தகவல்கள் பாத்தீங்கன்னா புதுமையா இருக்கு. ஈவன் எங்களுக்கே அது நம்மளே அறியாத விஷயங்கள் எல்லாம் தினந்தோறும் நீங்க பகிர்ற வீடியோ மூலியமா தெரிஞ்சு இன்னும் நம்ம மேல நமக்கு ஒரு தைரியம், பலம், நம்ம யாருன்றத புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நாம கடந்து போயிட்டு இருக்கோம். அது ரொம்ப மகிழ்ச்சி மேம். இப்போ சமீபத்துல இப்போ தஞ்சாவூர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நூலகத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு விருது, அதுல பாத்தீங்கன்னா திரு மன்னர் அவர்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விருது கொடுக்குறாங்க. அந்த விருதை பத்தி நீங்க நேற்றைய தினம் ஒரு காணொலி கொடுத்திருந்தீங்க. அந்த காணொலியில அந்த விருது அவருக்கு கொடுப்பது அப்படின்றது ஒரு சரியானது இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லி ஒரு காணொலி போட்டிருந்தீங்க. சோ நேரடியா நம்ம கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். அப்படின்னா இந்த மன்னனுக்கு கொடுக்கப்பட்ட விருது அப்படின்றது ஏன் தவறு, அதனுடைய காரணங்கள், உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. மன்னன்றவர் பரத் கிட்டத்தட்ட எனக்கு தெரிய நான் இப்போ ஒரு 4-5 வருஷமா தான் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இவர் ஒரு 4 வருஷமாவே கிட்டத்தட்ட மிக தீவிரமான ஒரு தமிழ் தேசிய கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு வர்றாரு. தமிழ் தேசியம்ங்கிறது முன்னால இருந்த தமிழ் தேசியம் வர, இப்போ சீமான் வந்ததுக்கு அப்புறம் தமிழ் தேசியம் 2.0 வச்சுக்கோங்களேன், இத பேசுறவர் இது என்னன்னா, தமிழர் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க இல்ல, தமிழ் பேசுறவங்க வேற, தெலுங்கு பேசுறவங்க வேற. இவர்கள் ஆந்திராவுக்கு போகணும், இல்ல இங்க இருந்தாங்கன்னா தமிழ் பேசுறவனுக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்ற நிலைப்பாடை கொண்ட அந்த தமிழ் தேசியம் 2.0 தீவிர ஆதரவாளர் அந்த தமிழ் தேசியவாதி. இதற்கு இவர் என்ன பண்றாருன்னா, இவர் வரலாறு படிச்சிருக்கிற மாதிரி தெரியுது, இவர் சில வரலாறுகளும் சொல்றாரு. ஆனா இவர் சொல்ல எல்லா வரலாற்றுலையுமே ஒரு ஒரு 60% உண்மை இருக்கும், 40% பொய்யா இவருடைய சொந்த சரக்கு கலந்து கலந்து அது ஏதாவது ஒரு வகையில தெலுங்கர்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி பேசுவாரு. நான் அதனால்தான் இவரை முன்னவே மிக்சிங் மன்னன் அப்படின்னு சொல்ல, ஒரு மன்னன் கிடையாது, மிக்சிங் மன்னன் அப்படின்னு. இதே வேலையை தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறாரு. இதை யூடியூப் சேனல்கள்லையும் பண்றாரு. இது போக எனக்கு ரொம்ப வருத்தமான பயப்படுற விஷயம் என்ன தெரியுமா, இத போய் கல்லூரிகள்ல போய் இவரையும் கூப்பிடுறாங்க. நான் பார்த்தது இப்ப ரீசெண்டா வேல்ஸ் காலேஜ்னு இருக்குது இல்லையா, அதுல கூட கூப்பிட்டு இருந்தாங்க. அங்க காலேஜுகளை எதுக்காக இவங்கள மாதிரி ஆட்களை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்கன்னு தெரியல. இவங்க தீவிர தமிழ் தேசிய கருத்துக்களை பிரிவினைவாத கருத்துக்கள், தமிழர் தெலுங்கருங்கிற பிரிவினைவாத கருத்துக்களை இவர் பேசுறாரு. இவர் பேசுறதுல பேசிக்கா என்ன சொல்லுவார்னா, இன்னைக்கு நாட்டுல நடக்கிறதுல பெரும்பான்மையா நமக்கு தமிழ்நாட்டுல பிரச்சனைகள் நம்ம பார்த்தோம்னா முக்கியமா சமூக நீதி சம்பந்தப்பட்டது. தீண்டாமை கொடுமைகள், ஜாதிய வேறுபாடுகள், அதே மாதிரி இந்த வேறுபாடுகள் இந்த கொடுமைகள்னால சில சமூகங்கள் ரொம்ப மன வருத்தத்துல இருக்கிறாங்க, அது நமக்கு தெரியும். நில உடைமை எங்களுக்கெல்லாம் இல்லை எங்க சமூகத்துக்கு அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, எங்களை கோயிலுக்குள்ள நுழைய விடலை அப்படின்னு சொல்ற சில சமூகங்கள் இருக்கிறாங்க, தீண்டாமை கொடுமைகளை நாங்க நிறைய அனுபவிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க, வாழ்க்கையில சமூகத்தினுடைய பல விஷயங்கள் எங்களுக்கு மறுக்கப்பட்டு நாங்க அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றவங்க நிறைய மன வருத்தத்தில் இருக்கிற சமூகங்கள் இருக்குது. இப்பதான் சமூக நீதியின் அடிப்படையில இப்போ நமக்கு இடஒதுக்கீடு அது இதெல்லாம் இவங்கெல்லாம் மேல எழுப்பி வர்ற சமூகம். ஆனாலும் அவங்களுக்குள்ள நிறைய மன வருத்தங்கள், மனவலிகள் இருக்கு. அதை தூண்டுற மாதிரியும் அதை தூண்டி விட்டு இந்த நெருப்பை தெலுங்கர்களுக்கு எதிராக திருப்புற மாதிரியும் பகை உணர்ச்சியையும் வெறுப்பையும் வளர்க்கிற வேலையை இவர் முழு நேரமா வேலை செய்யறவர். என்னமோ சொல்லுவாங்களே, மரண வியாபாரிகள் மாதிரி இவர் ஒரு வெறுப்பு பகை வியாபாரி. இவர் தமிழ்நாட்டுக்குள்ள பிரிவினையை உண்டாக்குற அந்த பகை உணர்ச்சியை கொண்டு வர இஸ் a merchant of hate or hatred.
போய் எல்லா இடங்கள்லயும் இதை பத்தி பேச. சீமான் மட்டும் பேசுறாருல, சீமான் இவருக்கு அவர் பெரிய சூப்பர் பிசினஸ் மேன், கார்பரேட்னா இவர் ஸ்மால் பிசினஸ் மேன் மாதிரி இந்த பகை உணர்ச்சியை எல்லார் இடத்துலயும் பரப்பி எல்லார் மனசுலையும் பகையும் வெறுப்பையும் பண்றவர். இவர் செய்யறதுல முக்கியமா என்ன சொன்னா, விஜயநகரம் தான் இதை பண்ணுச்சுன்னு சொல்றாரு. என்னது, ஜாதிய வேறுபாடுகள். என்னுடைய போன வீடியோவிலேயே சொல்லியிருப்பேன், ஜாதிய வேறுபாடுகள்ல இவரு விஜயநகரம் வந்தது 700 வருடங்களுக்கு முன்னால, 2300 வருஷங்களுக்கு முன்னால சங்க காலத்திலேயே, சங்ககால பாடல்லையேமோ சிவபெருமானு இந்த தருமிக்கு பாடல் எழுதி கொடுக்கிறாரு. அந்த பாடல்ல பிழை இருக்குன்னு சிவபெருமானு நக்கீரரும் பேசுற காலத்திலேயே குலத்தை பற்றி பேசுற விஷயங்கள் இருக்குது. குலம் அப்ப இருந்ததுங்கிறதுக்கு இதை விட பெரிய ஆதாரம் இருக்கவே முடியாது. ஆனா இந்த மன்னன் ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கிறாரு. இப்போ ஒரு 4 பேர் வேற உட்கார்ந்துகிட்டு இன்டர்வியூ பண்றாங்க. அவங்க கேட்கும்போது தமிழனுக்கு குலமும் கிடையாது, கோத்திரமும் கிடையாது, எல்லாத்தையும் கொண்டு வந்தது இந்த விஜயநகரத்தை சேர்ந்த இந்த தெலுங்கர்கள் தான், இவங்க தான் இதையெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஜாதிய பாகுபாடுகளுக்கு நம்ம தான் காரணம்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனமான, எவ்வளவு பெரிய மோசடியான விஷயம் அது. இதை எல்லா இடங்கள்லயும் இவர் பண்றாரு, ஜாதிய வித்தியாசம் பாக்குறதுக்கு. அப்புறம் என்ன சொல்லுவாரு, கோயிலுக்குள்ள விடாம போயிச்சாங்கன்னா, கோயில்களுக்குள்ள விடாம போனது காரணம் விஜயநகர பேரரசு வந்ததுக்கு அப்புறம் ஜாதிய கொடுமைகள் வந்ததுனால இவங்களெல்லாம் உள்ள விடல அப்படிங்கிறாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் எல்லாருமே இருந்தாங்க, பள்ளற்பறையர் சமூகம் கோயில்ல இருந்தாங்கன்னு. நமக்கு உண்மை தெரியாது, முழு உண்மை தெரியாட்டாலும் சில உண்மைகள் நமக்கு தெரியும். தமிழர்களுடைய மதம் ஆசீவகம் அப்படிம்பாங்க. ஆசீவகம்னா என்னது, தமிழர் இனத்துடைய மதம் ஆசீவகம்னா முன்னோர் வழிபாடு. நம்ம குலதெய்வ வழிபாடுன்னு நம்ம தெலுங்கர்கள் பண்றோம் இல்லையா, அதே மாதிரிதான் தமிழர்களும், தமிழ் பேசுறவங்களும் குலதெய்வ வழிபாடு பண்றாங்க. இன்னைக்கும் குலதெய்வ வழிபாடுல அவங்க கோயில்கள்ல அவங்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் தானே இருக்கிறாங்க. அதுல போய் எந்த விஜயநகர பேரரசு எந்த பிராமணன் இந்த கோயில்கள்ல உள்ள நுழைச்சிருச்சு? கிடையவே கிடையாது. ஆனா இவர் அப்படி ஒரு பொய்ய சொல்றாரு. சரி, இல்ல இந்த பெருமாள் கோயில்கள்ல, சிவன் கோயில்கள்ல இருக்கிறதான் இவர் பேசுறாருன்னா, தமிழர்களுக்கு இந்த சாமியே கிடையாது, ஆசீவகம் தான் அவங்க மதம்னா, அப்புறம் எப்படி அவங்க சிவன் கோயில்கள்லயும் பெருமாள் கோயிலையும் இருந்திருக்க போறாங்க? அவங்க இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா? சிவன் கோயில்ல, பெருமாள் கோயில்ல அப்ப இவங்க சொல்றாப்புல இவங்க கொண்டு அந்த இவங்க ஆரியர்கள், பிராமணர்கள் இவங்க சொல்றவங்கன்னே வச்சுக்கோ, அவங்க தானே இருந்திருப்பாங்க. அப்புறம் எப்படி இவங்களை விரட்டி அடிச்சாங்கன்னு, அவங்களுக்கு தமிழ் பேசுறவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத கோயில்கள் அது. ஏன்னா இது ஆசீவக கோயில் கிடையாது, சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும். அப்போ இதுவும் ஒரு எவ்வளவு பெரிய வரலாற்று மோசடி. அதை விட இன்னொன்னு என்னன்னா, இவங்க கிட்ட இருந்த நிலங்கள் எல்லாத்தையும், இன்னைக்கு பூர்வகுடிகள் நிலங்கள் எல்லாத்தையும் விஜயநகர பேரரசு பறிச்சுக்கிடுச்சு. பறிச்சு எல்லாரும் தெலுங்கர்கள் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு மிக மிக பொய், அண்டப்புழுகு ஆகாச புழுகு, மிக மிக வெறுப்பு உணர்வை தூண்டக்கூடிய, பகையை தோன்றக்கூடிய ஒரு வேலையை இவர் செய்யறாரு. இவர் மட்டும் இல்ல, இதிலே சில சாதிகளை சேர்ந்தவங்க, சீமான் கட்சியில இருக்கிற அத்தனை பேரும் நாம் தமிழர்களும் இந்த வேலை பண்றாங்க. இது எவ்வளவு பெரிய மோசடியானது, பொய்யானதுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். விஜயநகர பேரரசு வரும்போது யார் இங்க இருந்தா? மதுரையை ஆண்ட சுல்தான்கள். மதுரை மட்டும் இல்ல, மதுரையை தலைநகராக கொண்டு முழுக்க எல்லாத்தையும், பாண்டிய நாடு, சோழ நாடுன்னு இருந்த எல்லா நிலப்பரப்பையும் ஆண்டுகிட்டு இருந்த சுல்தான்கள் தானே இருந்தாங்க. சுல்தான்கள் கிட்டத்தட்ட 50 வருஷம், கரெக்டா சொன்னா 49 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. சுல்தான்கள் ஆட்சி பண்ண அந்த காலத்துல யாருக்காவது பள்ளர்களுக்கு நிறம் கொடுத்திருந்தாங்களா, பறையர்களுக்கு கொடுத்திருந்தாங்களா, இல்ல நான் யாருக்காவது கொடுத்திருந்தாங்களா? யாருக்கு? வேற யாரு? முக்குலத்தோர் நம்ம இன்னைக்கு சொல்ற சமூகங்கள், யாருக்காவது நிலம் இருந்ததா? எல்லாரையும் அழிச்சுதானே அவங்க எல்லாத்தையும் அழிச்சுட்டு தானே அவங்க ஒட்டு மொத்தமா அவங்க கையில வச்சிருந்தாங்க. அப்ப விஜயநகர பேரரசு சுல்தான்களை, மொகலாய படையத்தானே அழிச்சுட்டு அந்த நாட்டை கைப்பற்றுச்சு. அப்புறம் இவங்க எப்படி பூர்வ குடிகளை எல்லாம் அவங்க நிலங்கள்ல இருந்து இவங்க விரட்டி அடிச்சாங்கன்னு எப்படி சொல்றாங்க? இருந்தது இவங்க மொகலாய படைகளை தான் விரட்டி அடிச்சுட்டு, மொகலாய படைகள் அத்தனை மொத்தமா சூறையாடிட்டாங்க தென் தமிழகத்தையும். தென் தமிழகத்தினா இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த தமிழ்நாடு முழுக்க அவங்க சூறையாடி எல்லா கோவில் நிலங்களையும் கொள்ளையடிச்சு, கோவில் சொத்துக்களை கொள்ளையடிச்சு, கோயில்ல இருக்கிற எல்லா சொத்துக்கள், சாமிக்கு இருக்கிற சொத்துக்கள், பொதுமக்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு, தானியங்களை கொள்ளையடிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போச்சு. அது மட்டும் இல்லாம மக்களை வேலை செய்ய வச்சு, கொத்தடிமைகளாக வச்சு, அவர்கள் இன்னும் உண்டாக்குற தானியங்கள் எல்லாவற்றையுமே கைப்பற்றி அதையும் எடுத்துட்டு தான் போச்சு. மக்களை பட்னி போட்டு அழிச்சது. இதுக்கு மேல அவங்கள மதமாற்றம் செய்யறதுக்குன்ற கொடுமைகளையும் பண்ணுது. இதையெல்லாம் கேள்விப்பட்டு
சிதறி கிடந்த இந்த சேர சோழ பாண்டியர்களுடைய அந்த இளவல்கள் இல்லாட்டி சின்ன சின்ன சிற்றரசர்கள் வந்து கேட்டுக்கிட்டதற்கிணங்க இந்த தமிழகத்தை முகலாயர்களினுடைய இந்த கொடூர கோர கரங்கள்ல இருந்து விடுவிக்கிறதுக்காக வந்ததுதான் விஜயநகர பேரரசு. அப்ப யாருக்கு நிலமெல்லாம் கொடுத்திருந்தாங்கன்னு இந்த மன்னன் இதே சொல்லுவாரு, பாரிசாலன் சொல்லுவாரு, இந்த சீமான் சொல்லுவாரு. இந்த சீமானை முடிஞ்சனா வந்து என் கூட விவாதம் பண்ண சொல்லுங்க. யாருகிட்ட நிலம் இருந்தது, யாருகிட்ட இருந்து தெலுங்க பறிச்சான்னு வந்திருந்தாலும் சொல்லுங்க. யாரும் கேள்வி கேட்காத மாதிரி சுத்தி 10 பவுன்சர்களை வச்சுக்கிட்டு இவர் வாட்டுக்கு பொய் கதையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. யாரும் கேட்க முடியாது, யாரும் பக்கத்துல வந்து கேட்டவும் கூடாதுன்னு. சொந்த கட்சிக்குள்ளேயே பவுன்சர் வச்சுட்டு போற ஆள் இது வரைக்கும் நம்ம பார்த்தது உண்டா மேம்? சொந்த கட்சியுடைய ஒரு ஏன்னா எதுக்குன்னா இவர் விடுற உருட்டுகள் கதைக்கு யார் வேணாலும் அடிப்பாங்க. மற்றவங்க தெலுங்கர்கள் இல்ல, தமிழ் பேசுறவங்களே அவங்க கட்சியில இருக்கிறவங்களே கூட அடிப்பாங்கிற அச்சத்துலதான். இல்லாட்டி எதுக்கு இவருக்கு சுத்தி இத்தனை பேர் பவுன்சர்கள்? இவருக்கு இவங்க தொண்டர்கள் போறாத பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு. எல்லா கட்சி தலைவர்களும் என்ன அவங்க கட்சி தொண்டர்கள் தானே பாதுகாப்பா இருக்கிறாங்க. அப்ப இவர் என்ன மாதிரி அரசியல் பண்றாரு பாருங்க. இந்த ஆளு சொல்றது தெலுங்கர்கள் மற்றவங்க நிலத்தை பறிச்சுக்கிட்டாங்கன்னு. இப்போ இதத்தான் செய்யற இந்த மன்னன் இத 1-2 இடத்துல இல்ல, எல்லா இடத்துலயும் தொடர்ச்சியா பண்ணுவார். இப்ப கூட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு 4 பேரோட இந்த ஆளு ஒன்று உட்கார்ந்துட்டு இதே மாதிரி பேசுறாரு. இதெல்லாம் தீவிரவாத கருத்துக்கள், பார்டரிங் ஆன் டெரரிசம். இது எப்ப வேணாலும் அது இளைஞர்கள் மத்தியில இது கொளுத்தி போடுற விஷயம். இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிற இந்த மன்னனுக்கு இவருக்கு இலக்கிய இளம்பரிதின்னு ஒரு பட்டம் கொடுக்கப்படுது. அதுவும் அரசாங்கத்தினோட சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருந்து கொடுக்கப்படுது. இது மிக மோசமான முன்னுதாரணம் இல்லையா? நாட்டு மக்களுக்கு இடையில பிரிவினையை ஏற்படுத்தி வெறுப்புணர்ச்சியை தோன்ற ஒருத்தருக்கு, இதே முழு நேர வேலையா செய்யற ஒருத்தருக்கு எப்படி இப்படி ஒரு விருதுக்கு கவர்மெண்ட் இவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடணும். ஆக்சுவலா அதுதான் பண்ணல, இவங்களுக்கு விருது வேற கொடுக்கறாங்கன்னா இது மிக மோசமான முன்னுதாரணம். இது செய்யக்கூடாது. இப்பவும் நான் சொல்றேன், இவர்கிட்ட இருந்து இந்த விருது திருப்பி பெறப்படணும். இவர் இந்த விருதுக்கு தகுதியற்றவருங்கிறத அனௌன்ஸும் பண்ணணும். ஆனா இப்ப ரீசெண்டா கேள்விப்பட்டேன், இது கொடுத்தவரை அந்த இவரை தேர்ந்தெடுத்த அந்த அதிகாரியை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. பண்ணிட்டாங்க. பட் தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். மன்னன் அந்த எந்த விருதுக்கும் தகுதியற்றவர். ஏன்னா அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர்னு சொல்ல முடியாது. வரலாற்று ஆசிரியர்கள் பொய் பேசக்கூடாது. இவர் பேசுற வரலாறுல நிறைய பொய் இருக்குது. அதே மாதிரி இதுதான் இலக்கியம்ன்றாரு. எந்த இலக்கியத்துல இவர் சொல்ற கதையெல்லாம் இருக்குங்கிறதையும் சொல்லணும். யாராவது குறுக்க கேள்வி கேட்டா கூட இருக்குன்னா அப்படி இப்படின்னு உருட்டி அப்படி சப்ஜெக்ட் சீமான் எப்படி பீட்டிங் அரௌண்ட் தி புஷ் அப்படி அங்கிருந்து எங்க போவாரு. இது நல்லா பண்றாங்க. இது தமிழ் தேசியம் டாக்டிக்ஸ் போல் இருக்கு. இதை மட்டும் பண்ணுவாரே தவிர இவர் சொல்றதுல இலக்கியமும் இல்ல, வரலாறு 100% இல்ல, எல்லாமே மிக்சிங் தான். இந்த மிக்சிங் மன்னனுக்கு விருது கொடுத்தது டோட்டலி தவறு. அதுதான் என்னுடைய ஸ்டாண்டு. ஓகே மேம், கரெக்ட் மேம். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னா அவருடைய பேச்சுல நிறைய இடத்துல குறிப்பா இந்த தெலுங்கர்களுக்கு எதிராக பாத்தீங்கன்னா அவரோட வன்மம், ஜிடி நாயுடு என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னு, அவர் மட்டும்தான் அறிவாளியா அப்படின்னு மன்னன் அவர்கள் பல மேடைகள்ல பேசியிருக்காரு. அந்த விஷயங்கள் நான் நிறைய இடங்கள்லயும் பார்த்திருக்கேன். இதன் தொடர்ச்சியா இந்த மாதிரி தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க உண்மையாவுமே ஒரிஜினலான ஒரு தமிழ் தேசியத்தை பேசுறதே இல்லை மேடம். தமிழ் தேசியம்ன்றது ஒரு நிலப்பரப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். நான் நிறைய இடங்கள்ல கேட்டேன், நீங்க நிறுவனம் நினைக்கக்கூடிய அந்த தமிழ் தேசியம் எங்க நிறுவ போறீங்க, அந்த நிலப்பரப்பு எங்க இருக்கு? ஒருத்தன் பதில் சொல்லுங்கடா, தமிழ் தேசியம்ன்றது எங்க நிறுவ போறீங்க? இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு தேசம். இதுல மாநில உரிமைகளை வேணா நான் மற்ற மாநிலத்தை காட்டிலும் மற்ற கட்சிகளை காட்டிலும் நான் ஆட்சிக்கு வந்தால் நான் மாநில உரிமையை அதிகமா மீட்டெடுப்பேன்னு சொல்றாமே தவிர்த்து இந்த நிலப்பரப்பு இனி எங்க நிறுவ போற, இந்த தமிழ் தேசியம்னா என்ன, ஊழல் அப்படின்மா. ஊழல்ன்றது ஊழல் தமிழ் தேசியம் வேறு, திராவிடம் வேறுன்றான். ஊழல்னா ஊழல் நான் மீட்டெடுப்பேன் தமிழகத்துன்னு சொல்லலாம். ஊழல் இல்லாதது ஒரு இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தமிழ் தேசியமாமா. சோ இவங்களுடைய பேச்சுக்கள், நேற்றைய தினம் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை போய் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் போய் சந்திச்சிருக்காரு மேடம். அப்போ ஒரு 20 நிமிஷம் அவங்களுக்கு இடையில ஒரு கலந்துரையாடல் நடந்திருக்கு. அப்போ திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாராம், இவருக்கு ஏன் இந்த இதுன்னு எனக்கு தெரியல, நீங்க தனியா போட்டியிடுவதை நிறுத்திட்டு ஒரு கூட்டணியோட
நீங்க கலந்து நீங்க கூட்டணியோட பயணம் பண்றத கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் சொன்னாராமா. அதை வந்து இவரு ஓகே டெஃபினட்டா நான் வந்து ஒரு அலைன்ஸ்ல டிராவல் பண்ணி என்னோட 8% ஓட்டை அவங்களுக்கு கொடுக்கறதுனால ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா நான் அதை செய்யறத பத்தி சிந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததா ஒரு தகவல் மேம். இவரை தான் திரு ரஜினி அவர்களை தான் இவரு விரட்டி 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 இவர் தமிழர் அல்ல மராட்டியர் கன்னடர் சொல்லி அவ்வளவு தூரம் செஞ்சாரு. திரும்ப இவர் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த நொடி கூட மேம் கோவையில வடக்கு மாவட்டத்துல ராமச்சந்திரன் அவருடைய தலைமையில ஒட்டு மொத்தமா கூண்டோட கலைஞ்சு போயிருச்சு நாம் தமிழர் கட்சி. ஏன்னா அவர் பேசுறப்ப அந்த முன்னாள் மாவட்ட செயலர் ராமச்சந்திரன் சொல்றாரு, அருந்ததியினர் அப்படின்ற, அதாவது அடுக்கின முட்டையிலேயே அடி தட்டுல இருக்கக்கூடிய அவங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இந்த கட்சியில நிலவரப்போ இது அறமா, அதை நான் வந்து செய்ய விரும்பல, மக்கள் யாருமே எந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, அச்சப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த போலி தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு எதிராக தினந்தோறும் கருத்துக்கள் வலுவா வந்துட்டு இருக்கு. மேம் இதன் தொடர்ச்சியா உங்கள்கிட்ட நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இந்த விருது வழங்கினது தவறு அப்படின்றத நீங்க வரலாற்று இது வச்சு நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இதன் தொடர்ச்சியா மேம் இப்போ விஜயநகர பேரரசு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து கோயிலுக்குள்ள நுழைய அனுமதிக்கல அப்படின்றத இந்த மன்னன், இந்த பாரிஜாலன், இந்த நாம் தமிழர் கட்சியிலுடைய நிறைய பேர் வந்து போற இடங்கள்ல எல்லாம் இதை வந்து சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க மேம். இதை பத்தின அவங்களுடைய கருத்தை டாக்டர் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, அதை நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். இல்ல, நான் இப்ப சொன்னேன் இல்லையா, தமிழர்கள் மதம் அப்படிங்கிறதே ஆசீவக மதம் தான். ஆசீவகம்ங்கிறது முன்னோர் வழிபாடு. முன்னோர் வழிபாடுனா குலதெய்வ கோவில் வழிபாடு. குலதெய்வ கோவில்கள்ல யாரும் அவங்கள போக வேண்டான்னு சொன்னதே கிடையாது. இன்னைக்கும் தமிழகத்தின் பூர்வ குடிகள் வந்து அவங்க குலதெய்வ கோவில்கள்ல அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரும் அவங்கள வெளியேற்றிட்டு பிராமணர்களை அங்க வைக்கவே இல்லை. பிராமணர்கள் இருக்கிறது வேதத்தின் அடிப்படையிலான அதை பின்பற்றக்கூடிய இந்த வைஷ்ணவ கோவில்கள், அதே மாதிரி சைவ சமய கோவில்கள் தான். அப்போ வேதங்களை பின்பற்றினவங்க தான் அதுல இருந்திருப்பாங்க, பூசாரிகளாவும் இருந்திருப்பாங்க. விஜயநகர பேரரசு வைஷ்ணவர்கள் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா வைஷ்ணவம் ரெண்டும், சைவ சமயம் ரெண்டையும் ரெண்டு கண்ணா வந்து இது பண்ணவங்க எல்லோருமே தான். அதுக்கு முன்னால சோழர்களும் சரி, மால்யம் அண்ட் இது சைவ சமயம் ரெண்டையுமே ரெண்டு கண்ணா வச்சிருந்தவங்க இவங்க. இது ரெண்டுமே வேதங்களை அடிப்படையாக கொண்டு அந்த மாதிரி வைதீக விஷயங்களை அடிப்படையாக வைத்த வழிபாடு முறைகள். அதுதான் வந்து பூர்வ குடிகளுக்கு கிடையாது. அவங்க எப்படி இந்த கோயில்ல இருந்திருப்பாங்க? அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத கோயில் அவங்க எப்படி இருந்துருப்பாங்க? அதே மாதிரி இந்த கோயில்கள், இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே சமஸ்கிருதம் அடிப்படையிலானது. இந்த சமஸ்கிருத அடிப்படையிலானத இவங்க எப்படி இந்த பூர்வ குடிகள்னு சொல்றவங்க, இவங்க சமஸ்கிருதமே படிச்சவங்க கிடையாது. அவங்கள சொல்லுங்க, இவங்க பூர்வ குடி, நாங்க தான் அந்த கோயில்ல இருந்தோம்னு சொல்றாங்களே, இவங்களோ இவங்களுக்கு முன்னோரோ யாராவது சமஸ்கிருதம் படிச்சவங்க இருந்தாங்களான்னு சொல்லுங்க. அப்ப எப்படி அவங்களுக்கு அந்த வழிபாட்டு முறையே இருந்திருக்கும்? கிடையாது. இந்த கோவில்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அவங்க ஆசீவகங்கள் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா பின்னாலையில இதை செய்தவர்கள் மெயினா சோழக்குடிகள். இன்னொன்னு இந்த இதுல சொல்லிடுறேன் உங்களுக்கு தெளிவா பரத். சோழக்குடிகள்ங்கிறவங்கள்ல சோழக்குடிகள் ஒரு பகுதியினர் தான் தெலுங்கர்கள். அதாவது நம்ம எல்லாம் சோழக்குடிகள். இத மறந்துடாதீங்க. நான் இப்போ அததான் கேட்கலான்னு நினைச்சேன். இந்த தெலுங்கர்களை வந்து வந்தேரிகள் அப்படின்னு சொல்லி மேடைதோறும் இந்த போலி தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க செஞ்சுட்டு இருக்காங்க மேம். நீங்க இவ்வளோ வரலாற்று தகவல்களோட இவ்வளோ விஷயங்கள் சொல்றீங்க, அந்த விஷயத்தையும் நீங்க தெளிவுபடுத்தினீங்கன்னா சந்தோஷமா இருக்கு. சரி, இப்ப நம்ம இந்த கோயிலை முடிச்சுடுறேன். அதனால சோழக்குடிகளான நம்ம இந்த இதை அப்கோர்ஸ் நம்ம ஒத்துக்கிறோம். நம்ம வந்து இந்த சமஸ்கிருதம் கலந்த இந்த வழிபாட்டு முறைகளை தான் நம்ம செய்தோம். நம்ம பிராமணர்களை ஆதரித்தோம். நம்ம அதுல வந்து ஒளிஞ்சு மறைகிறதுக்கு பொய் சொல்றதுக்கு தயார் இல்லை. நம்ம அவர்கள் செய்த வழிபாட்டு முறைகளை நம்மளும் பின்பற்றினோம். நம்ம இந்த கோயில்களை ஆதரிச்சோம், நம்ம இந்த கோயில்களை பாதுகாத்தோம், நம்ம இந்த வழிபாட்டு முறைகள் நமக்கு ஏற்பட்டது. ஆனா இந்த பூர்வ குடிகள்னு சொல்றவங்க யாரும் இந்த கோயில்கள்ல இருந்ததற்கு எந்த இதுவும் கிடையாது. அவங்க வேறு கோயில்கள்ல இருந்திருக்கலாம். அதே மாதிரி முருகன் கோவில்கள்ல அவங்க இருந்திருக்கலாம். ஏன்னா முருகன் கோவில் வந்து இங்கே உள்ள வழிபாட்டு முறைகள் தமிழ் வழிபாட்டு முறைகளோட சேர்ந்தது.
அப்படி இருக்கிற நேரத்துல நம்ம கோயில்கள்ல இருந்து அவங்களை அடித்து விரட்டி விட்டோம் அப்படின்னு எல்லாம் எல்லாம் முக்கிட்டு கத்தி சொன்னாப்புல இது உண்மையே ஆகாது. இது அந்த மக்களுடைய மனசுல வெறுப்பு உணர்வை தூண்டுறதுக்காக மட்டுமே செய்யப்படுற பொய் பிரச்சாரம். இதுல உண்மை கிடையாது. சரி, நீங்க வந்தேரிகள் அதுன்னு கேட்டீங்கல்ல, நம்ம வந்தேரிகளே கிடையாதுப்பா. நம்ம இதுல யார் யாரெல்லாம் இருக்கிறோம், நம்ம இதுல பார்த்தோம்னா கம்மாக்கள் இருக்கிறாங்க, பலிஜாக்கள் இருக்கிறாங்க, ரெட்டிகள் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் செட்டியார்கள், அப்புறமா அருந்ததியர், போயர்கள்னு இருக்கிறாங்க, சில யாதவர்கள் இருக்கிறாங்க, முத்துராஜு முதிராஜுன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, வடுகர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் தானே நம்ம சமூகத்துல இப்ப இன்னும் நிறைய இருக்கிறாங்க. நான் நீளமார்க்க காட்டு நாயக்க அந்த நாயுடு நாயக்கருக்குள்ள நிறைய பேர் வந்துடுறாங்க. இப்போ நம்ம தான் இங்க இருக்கிறோம் தெலுங்கு பேசுறவங்கன்னு. நம்ம எல்லோருக்குமே இந்த சோழ நாடு தான் நம்மளுடைய, இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த மக்களினுடைய இந்த பூர்வீகம்னா இது சோழ நாடு. இதுல பிரச்சனை என்ன தெரியுமா, நமக்கே நம்மளுடைய வரலாறு தெரியல. சோழ நாடுங்கிறது என்னமோ தஞ்சாவூர் மாதிரி கையகலம் இருக்கிற நாடுன்னு நினைக்கிற முட்டாள்கள் சொல்ற அந்த பொய்யான வரலாறினுடைய அடிப்படையில தான் இது எல்லா இந்த பிரச்சனைகள்லாம் வருது. சோழ நாடுங்கிறது தஞ்சாவூர், அந்த பக்கம் திருச்சி புதுக்கோட்டையில ஆரம்பிச்சு இந்த பக்கம் தஞ்சாவூர் தாண்டி இதுக்கு இந்த பக்கமா எல்லாமே வேலூர், எல்லா மாவட்டங்கள், சவுத் ஆற்காடு, நார்த் ஆற்காடு, சென்னை, திருவள்ளூர், அப்புறமா ஒரு காலத்துல காஞ்சிபுரம் பல்லவர்கள் கிட்ட இருந்தது, திருப்ப சோழர் கிட்டே வந்தது தாண்டி, அதுக்கப்புறம் சித்தூர், நெல்லூர், அப்புறம் கடப்பா, குண்டூர், அப்புறம் அனந்தபுரி, அப்புறம் அப்படியே இப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த ஓங்கல் தான் முக்கியமா சொல்லணும், ஓங்கோல். அப்புறம் இப்படி நிறைய கடைசி வரைக்கும் அது போகுது. குண்டூர் சொன்னா குண்டூர், பிரகாசம் கிருஷ்ணா மாவட்டத்தின் ஒரு பகுதின்னு கிருஷ்ணா நதியின் தென்கரை வரைக்கும் இருந்ததுதான் சோழ நாடு. இப்போ இந்த நாட்டு பகுதியில வாழ்ந்த மக்கள் தான் தெலுங்கு பேசும் மக்கள். அதுக்கு அந்த பக்கமும் தெலுங்கு பேசுற மக்கள் இருந்தாங்க. ஆனா அதுக்கு அந்த பக்கம் இருந்த தெலுங்கு பேசும் மக்களுக்கு கிருஷ்ணா நதியையும் அந்த பக்கம் கோதாவரியை தாண்டி இந்த பக்கம் வந்தாங்க, துங்கபத்திரை எல்லாம் தாண்டி இங்க வந்தாங்கன்னு எந்த ஆதாரமும் எதுவும் கிடையாது. இந்த சோழ நாட்டு குடிகள் தான் இங்க அவங்க ஒரே சோழ நாட்டுக்குள்ள ஒரு பக்கத்தில இருந்து இன்னொரு பகுதிக்கு அவங்க போய்கிட்டாங்க. இந்த சோழ நாட்டின் ஒரு பகுதியா கம்ம நாடுன்னு ஒரு நாடு இருந்தது நமக்கு தெரியுது. இன்னைக்கு குண்டூர், பிரகாசம் மாவட்டங்களை உள்ளடக்கியது. அதே மாதிரி ராஜராஜ சோழனுக்கு ஒரு 7-8 தலைமுறைக்கு முன்னால நிரூபக்கம்மா, விஜயக்கம்மான்னு அரசர்களும் இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு ஜாதி கிடையாது, கம்மாங்கிற ஜாதி இல்ல. ஆனா அது ஒரு பட்டப்பெயர்ல, அந்த பட்டப்பெயரோட அரசர்கள் ஆண்டிருக்காங்க. அந்த அரசர்களினுடைய பெயர்ல நாடும் இருந்திருக்கு சோழ நாட்டுக்குள்ள அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. நம்ம சோழ நாட்டு குடிகள், இதுல எந்த சந்தேகம் வேண்டாம். இதை விட என்னன்னா, ராஜராஜ சோழனுடைய பூர்வீகத்தை ஆராயும் பொழுது விஜயாலய சோழன் இருந்துதான் டக்குன்னு வரலாறு ஆரம்பிப்பாங்க. விஜயாலய சோழன் என்ன அப்படியே மேல அந்தரத்துல இருந்து குதிச்சவர், அவருக்கும் ஒரு அப்பான்னு இருப்பார்ல, அவரை பத்தியே பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா பேரை சொன்னாவே தெரிஞ்சிடும் அவர் ஒரு தெலுங்கு அரசர்னு. அவரு ரேநாட்டி சோழர் பொத்தப்பி ஸ்ரீகந்தராஜன். பொத்தப்பிங்கிறது ஒரு தெலுங்கு அரசர். அவர் பேரை சொல்லிட்டாவே ராஜராஜ சோழன் தெலுங்கன்னு தெரிஞ்சிருங்கிறதுக்குனால இன்னைக்கு வரைக்கும் விஜயாலய சோழனுடைய அப்பா யாருன்னு யாருமே சொல்லாம பண்றாங்கன்னா இதுல எவ்வளவு மிகப்பெரிய சதி தமிழ்நாட்டுல இருக்குன்னு பாருங்க. ராஜராஜ சோழன், இதுல ராஜராஜ சோழனுடைய அப்பா சுந்தர சோழன் அவருடைய அன்பில் செப்பேடுகள்னு இருக்கு. அந்த செப்பேடுகள் அவர் தெளிவா குறிப்பிடுறாரு. விஜயாலய சோழன் அவருடைய முன்னோரான அந்த விஜயாலய சோழனுடைய அப்பா இந்த பொத்தப்பி ஸ்ரீகந்தராஜன், அவருக்கு மயிலையர் கோன் அப்படின்னு ஒரு ஊரு, அதாவது மயிலாப்பூர தலைநகரா கொண்டாடுற, அதையும் அவருக்கு ஊருக்கு இருந்திருக்கு. அவர் பேரு ஒற்றியூரான்னு இருக்கு. ஒற்றியூரை தான் தலைநகரா கொண்டிருக்காரு அவர் ஆக்சுவலா. சோ ஒற்றியூருங்கிறது இன்னைக்கு திருவொற்றியூருங்கிற பேர்ல சென்னைக்குள்ள இருக்கிற ஒரு ஊர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இந்த திருவொற்றியூரை தலைநகராக கொண்டு ஆண்ட அந்த பொத்தப்பி ஸ்ரீகஞ்சராஜனுடைய மகன் தான் விஜயாலய சோழன். இவங்க எல்லாம் தெலுங்கர்களா இருக்கும் போது தாத்தா தெலுங்குன்னு ராஜராஜ சோழன் மட்டும் தமிழர் ஆயிடுவாரா? எந்த ஊர்ல இந்த மாதிரி கதை விடுறாங்க இவங்க? ஆனா இதை நல்லா கவனிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய சதித்திட்டத்தோட இவங்க செயல்பட்டு இருந்தா தமிழ்நாட்டுல இருக்கிற தெலுங்கர்களுடைய வரலாறே ஒட்டு மொத்தமா அழிக்கப்பட்டு இப்படி இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கும். இது இன்னைக்கு நேத்துல குறைஞ்சது 100-150 வருஷமா இதே வேலையை பார்த்திருக்கிறாங்க. நம்ம வரலாறே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. அதை விட என்னன்னா பரத், இந்த இதுல தெளிவா 5-6ஆம் நூற்றாண்டிலே ஒருத்தர் இருக்கிறாரு, புண்ணியகுமாரா அப்படின்னு. அந்த புண்ணியகுமாராங்கிற அரசர் கடப்பாவை ஆண்ட தெலுங்கு பேசுற அரசர்.
அவர் ஒரு தெலுங்கு கல்வெட்டும் வச்சிருக்காரு. அப்போ அவர் சோழர், அவரு தெலுங்கு சோழரு. அதிலே இருக்கிற நாட்டி சோழந்துன்னு அந்த புண்ணியகுமார சோழர் தெலுங்கு தான் பேசுறாரு. அவர் தெலுங்குல ஒரு கல்வெட்டு வைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய மூதாதையர்கள் திருச்சியில கல்லணைக்கு, காவிரி ஆற்றுக்கு கல்லணை கட்டியவர்களுடைய வம்சத்துல வந்தவன் நானு. கல்லணை கட்டிய கரிகாலன் தமிழ் பேசிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு அப்புறமா 300 வருஷத்துக்கு அப்புறம் கழிச்சு அவருடைய வரிசையில அவருடைய கொள்ளு பேரன், எள்ளி பேரன், ஏதோ ஒரு பேரன், அந்த பேரன் தெலுங்கு பேசியிருக்காரு. அவரு தெலுங்கு நாட்டில் தான் இருந்திருக்காரு, தெலுங்கு பேசுறாரு, எழுதுறாரு. இதே புண்ணிய குமாரனுடைய கூட பிறந்த அண்ணன் தான் குணமுதித்தன்னு சொல்ற புகழ்ச்சோழர். அவர் தான் அந்த குணமுதித்தன், புகழ்ச்சோழர், அவங்க தான் இந்த முத்தரையர்கள் இருக்கிறாங்க இல்லையா, முத்தரைய சோழர்களுடைய அந்த வம்சாவளியினர், அந்த அதெல்லாம் வர்றாங்க. முத்தரையர், பெரும்பிடுகு முத்தரையர், இவங்கெல்லாம் வர்றாங்க. அப்போ இந்த தமிழ் பேசிக்கிட்டு இருந்த சோழர்களும் ராஜராஜ சோழர்களும் ஒரே குடும்ப வரிசையில வந்தவங்க. இவர்கள் தெலுங்கு பேசுற சோழர்கள் தான் ராஜராஜ சோழன் வரிசை. இத ஒட்டு மொத்தமா இந்த உண்மையை மறைச்சிருக்காங்க. முன்ன வேணா முதல்ல தெரியாம இருந்திருக்கலாம். இதற்கு அந்த கல்வெட்டு ஒரு ஆதாரம் ஒண்ணு இருக்கு. இந்த கல்வெட்டு ஆதாரம் பின்னால காலத்துலதான் கிடைச்சதுனாங்க. அந்த கல்வெட்டை பார்த்தவரு ஹுல்ஸ் அப்படின்னு ஒருத்தர், HULSEZ அப்படிங்கிறவர், ஹுல்செக்னு. இந்த ஹுல்செக்குங்கிற ஒரு ஆங்கில ஒரு வரலாற்று இந்த தொல்லியல் ஆய்வாளர் தான் இந்த இது இருக்குது இல்லையா, வம்சாவளி பட்டியல் இருக்கிற அந்த கல்வெட்டை அவர் தான் கண்டுபிடிச்சு எடுத்திருக்காரு. அவர் இவங்க சோழ வரலாற்றை இவங்க தொகுக்கும் போது, நம்ம ASI தொகுக்கும் போது அவர் அந்த இதை கொடுத்து உதவி இருக்காரு. இது என்கிட்ட இருக்கு, இதையும் வச்சுக்கோங்க. அதையும் வச்சு பார்க்கும் போதுதான் இவங்களுக்கு அந்த கண்டினியூட்டி கிடைக்குது. அதுல 6ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்த எரிகம்மா அப்படின்னு வரிசையா, விஜயகம்மா, நிருபகம்மா, இனி மற்றவங்க வரிசையில ஸ்ரீகாந்தராஜனோட முடிகிற அந்த பட்டியல் இருக்கு. அதுக்கப்புறமா இவங்க கிட்ட அன்பில் செப்பேடுகள்ல ஸ்ரீகாந்தராஜன்ல இருந்து கீழே ராஜராஜ சோழன் வகைரா வரைக்கும் எல்லா பட்டியலும் இருக்கு. அப்புறம்தான் இவங்களுக்கு கோர்வையா இதுக்கு இவங்களால இதை கண்டுபிடிக்க முடியுது. அப்ப ராஜராஜ சோழனுடைய வம்சம் எதுன்னு நிறைய பேருக்கு இது தெரிஞ்சும் இருக்கு. வரலாற்று ஆசிரியர்கள், தொல்லியல் அறிஞர்களுக்கு ராஜராஜ சோழன் தெலுங்குன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் ஏன் இவங்க வெளியில இதை வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. இதை ஆனா இந்த வெளியில பேசப்படாத இந்த வரலாற்று, ஏன்னா யாரோ ஒருத்தன் என்னைக்கோ சொல்லிட்டான், இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற சேர சோழ பாண்டியர்கள் எல்லாருமே தமிழரசர்கள். தமிழரசர்கள்னு சொல்றதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவர்கள் தமிழ் இனத்தின் அரசர்கள், தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள். ஆனா இன்னைக்கு தமிழ் பேசுறவன் வேற, தெலுங்கு பேசுறவன் வேறன்னு எப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்களோ அப்போ சோழர்கள் தெலுங்கர்கள் தானே. இவன் இனத்துக்கு நம்ம முப்பாட்டனை இவங்க அப்பன்னு சொல்லிட்டு தெரியறான். இது கேவலமான விஷயம், மோசடியான விஷயம். இவங்க இதை பேசக்கூடாது. சோழர்கள் நம்மவர்கள். அதே மாதிரி நம்ம மேல மிகப்பெரிய தப்பு இருக்கு. நம்ம இன்னைக்கு வரைக்கும் சோழர்கள் தான் நம்ம முன்னோர்கள்னு நமக்கு தெரியல, நம்ம அவர்களை கொண்டாடவும் இல்லை. அதே மாதிரி இந்த கம்மநாடு பகுதி இருக்கு இல்லையா, இந்த கம்மநாட்டு பகுதியில இருந்துதான் அங்க நிறைய வீரர்கள் நிறைய அவங்களோட தொழிலே போர் தொழில் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த பகுதியில இருந்த வீரர்கள் நிறைய இடங்கள் முதல்ல அவங்க சோழ நாட்டினுடைய போர் வீரர்களா இருந்திருக்கிறாங்க. சோழ பேரரசு சிதைஞ்சதுக்கு அப்புறம் சின்ன சின்ன இதுகளா போனதுக்கு அப்புறமா, ஆனாலும் அங்க தொடர்ந்து வீரர்கள் தான் தொழில அவங்களுக்கு போர் தொழில் தான் வீரர். இவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மற்ற அரசர்களுடைய படைகள்ல இந்த போர் வீரர்கள் போய் அவங்க பணியில இருந்திருக்கிறாங்க. அப்படி போர் செய்ய போனவங்க தான் இவங்க கம்மாக்கள். இவங்க வீரர்களானவங்க எல்லாம் நாயக்ஸ், அன்னைக்கு நாயக்னு தான் சொல்லப்பட்டவங்க. அதனால கம்மா நாயக்கர் ஆயிட்டாங்க. இந்த கம்ம நாயக்கர்கள் தான் விஜயநகர பேரரசனுடைய படையில போய் இதுல இருந்தவங்க. அதுல சின்ன லெவல்ல இருந்த படை வீரர்கள், படை தளபதிகளாக இருந்தவங்க, மிகப்பெரிய சேனாதிபதிகளாகி அப்படி ஈவன் அரசர்களானவங்க அப்படி எல்லாம் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த பக்கம் இவன் முகலாயர்கள் கிட்ட கூட இதே கம்ம நாயக்கர்கள் போய் முகலாயர்கள் இவர்களை பெரிய சேனாதிபதியாக்கி இவங்களுக்கு நிலங்கள் கொடுத்தது, நாடுகளை கொடுத்தது கதையெல்லாம் இருக்கு, அந்த வரலாறு எல்லாம் இருக்கு. அப்போ நம்ம எங்க இருந்து வந்தோம், கம்மநாடு, சோழ நாட்டின் ஒரு பகுதியில இருந்துதான் இந்த கம்ம நாயக்கர்கள், விஜயநகர பேரரசுக்கு வீரர்கள் போய் மதுரைக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கம்மாக்கள் தான் விவசாயத்தை தொழிலா கொண்டவங்க, கம்ம நாயுடுக்களா இருக்கிறாங்க. இதே இதுல வியாபாரத்தை தொழிலா வச்சுட்டு இருந்தவங்க அவங்கெல்லாம் தான் பலிஜாக்கள். பலிஜாக்கள்ங்கிறவங்க வாணிபம் செய்யறவங்க, வணிகர்கள். அதே மாதிரி வணிகர்களுக்கு அவங்க மிகப்பெரிய வீரர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்துல
பொருள் கொண்டு போனாலும் சரி, வித்துட்டு அவன் வந்து பணத்தோட வந்தாலும் சரி, வழிப்பறி கொள்ளைங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம். அப்போ வணிகர்கள் கூடவே எப்பவும் போர் வீரர்களும் சேர்ந்தே போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி வணிகம் செய்யறது, வணிகர்களோடயே போர் வீரர்களா போனவங்க தான் இந்த பலிஜாக்கள். அந்த மாதிரி வணிகம் மட்டுமே செய்தவர்கள் செட்டியார்கள். அவங்க வந்து இவங்க கூட வேற இந்த வீரர்களை, கம்மா வீரர்களையோ பலிஜா வீரர்களையோ சேர்த்து கொண்டு போறாங்க. சோ இதுதான் வரலாறு. இதை விட இன்னொரு முக்கியமான வரலாறு இருக்கு பரத். புதுக்கோட்டையில குன்னாண்டாள் கோவில்ல ஒரு கோவில் இருக்கு, குடவரை கோவில். அது பல்லவர்கள் காலத்துல கட்டப்பட்டதுன்னு அது தெரியுது. அப்போ 5, 6ஆம் நூற்றாண்டுல பின்னால வந்த அரசர்கள்லாம் அதுல சேர்த்துக்கிட்டே போயிருக்கிறாங்க. அந்த இதுல ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டு இருக்கு. அதுல என்ன சொல்லுதுன்னா, அந்த இடத்துல ஒரு பெரிய குளம் வந்து ஒருத்தர் கட்டி கொடுத்திருக்காரு. அவரை பத்தி அந்த கல்வெட்டு சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, அந்த குளத்தை வெட்டி கொடுத்தவர் ஒரு வடுகர் அப்படின்னு சொல்லுது. அந்த வடுகரை பத்தி சொல்லும் போது அது என்ன சொல்லுது அப்படின்னா, பேரதி அரையர்கள் அடியாள் அப்படின்னு இருக்கு. அதாவது அரையர்கள்னா வந்து சோழ குடியினர் தான் அரையர்கள். அது ராஜராஜ சோழன் வம்சாவளி, அதாவது தெலுங்கு மரபு சோழர்களாகட்டும், இல்ல இந்த பெரும்பிடுகு குணமுதித்தன் வழியில வந்த இந்த பெரும்பிடுகு முத்தரையர் வழி வந்தவர்களாகட்டும், இவர்கள் எல்லோருமே அரையர்கள். அரசர்கள் அந்த மாதிரி பெரியவங்களை முத்தரையர்கள், மூதரையர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுலயுமே பெருசா சொல்லணும்னா அதி அப்படின்ட்டு அது மாதிரி சொல்றது. இந்த இந்த அதிவீரம், இந்த முத்தரையர்களுடைய அந்த அரையர்கள்னு சொல்றாரு. அரையர்னு சொல்லல, அரையர்கள் அடியாள் அப்படிங்கிறாங்க. அரையர்கள் அப்ப பல மன்னர்களுக்கு அடியாளா இருந்தவங்க. அடியாள்னா மெய்க்காவலர்கள் தான் அடியாள்னு சொல்லப்படுறவங்க. கூடவே இருக்கிறவங்க எப்பவும் அடியாள் அப்படின்னு சொன்னா மெய்க்காவலர்கள். இந்த இந்த அரையர்கள் அடியாள் வாலி வடுகன் ஆகிய, வாலின படைத்தலைவன் பேரு. அப்ப இந்த மெய்க்காவல் படையினுடைய தலைவனாக இருந்த வடுகனாகிய கலிமூர்க்க இளவரையன் அப்படிங்கிறாங்க. அப்போ அடியான் வடுகன். வடுகன்னா தெலுங்கு பேசுறவன் வழியாக கலிமூர்க்கன்றது அவனுடைய பேரு. இளவரையன்னா இளைஞன். அவன் படை வீரனா இருக்கும் போது அவன் இளைஞன். ஆனா அவனும் ஒரு அரையன்றாங்க. அரசனும் அரையர் குலத்தவன் தான். சோழ அரசனும் அரையர் குலத்தவன். அவனுடைய மெய்க்காவல் படை தளபதியான வடுகனும் அரையன்னு தான் சொல்றாங்க. அப்போ இந்த வடுகன் அரையர் குலத்தை சேர்ந்தவன். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, சோழ நாட்டுல இருந்த மக்கள், அதுலயும் படைத்தலைவர்கள், ஒரு படைத்தலைவன் வந்து தெலுங்கு பேசிய படைத்தலைவன் தெரியுது. நம்ம வந்து இதையே சொல்றோம், சோழர்கள்ல வந்து தெலுங்கு தான் பேசினாங்கிறது நமக்கு தெரியுது. ராஜராஜ சோழன் இவங்கெல்லாம் வந்து பொத்தப்பியினுடைய வகையறான்னு தெரியுது. பொத்தப்பி தெலுங்கு ராஜா, அவருடைய வம்சாவளின்னு தெரியுது. இது போக இவங்க இதுல இருந்த படைத்தலைவர்கள் இவங்கெல்லாம் கூட தெலுங்கு, வடுகர்னே அதுல போட்டிருக்கு. அப்போ வடுக வந்தேரின்னு சொல்றாங்க. வடுக வந்தேரின்னு அதுல போட்டிருக்கா. அரசன் என்ன குலம், அரையர் குலமோ அந்த குலம் தான் இதே இந்த படைத்தலைவனான இந்த வடுகன்னு சொல்லுது. அப்ப வடுகன் யாரு? வந்தேரியா? அப்ப சோழன் வந்து வந்தேரியா? முத்தரையர்களும் அப்ப வந்தேரின்னு சொல்லணும், ராஜராஜ சோழனும் வந்தேரிங்கணும். சொல்ல துணிவாங்களா இவங்க? அவங்கெல்லாம் சோழ குடிகள் இல்லையா, இந்த மண்ணின் மைந்தர்கள் இல்லையா? அவங்கள் குலத்தை சேர்ந்த வடுகன் மட்டும் எப்படி அவன் வந்தேரியாவான்? இவர்களுக்கு ஏதோ வந்து என்னமோ சொல்லுவாங்களே, நாட்டை பிடிக்கிற ஆசை. தெலுங்கன் பக்கத்துல இருந்தா இவனோட போட்டி போட நம்மளால முடியாது, ஐயோ நம்மளை விரட்டி அடிச்சிருவான், இவனை போட்டியிலே இல்லாம வெளியே தள்ளிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு என்ன சொல்றாங்க, அவன் வேண்டாம், அவன் வெளியாளு, அவனை விட்டுருவோம், நமக்குள்ள நம்ம சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்ற. இது வெறும் கட்டுக்கதை, அந்த பூச்சாண்டி கதை. பூச்சாண்டிக்கு அமைப்பாங்க தெரியுமா, ஐயோ அந்த பூச்சாண்டி வருவான், அவனை பிடிச்சுக்குவான் அப்படின்னு சொன்னாதான் இந்த பிள்ளை நம்ம கிட்ட வரும்னு நினைப்பாங்களே. அப்படி தெலுங்கர்களை எல்லாம் பூச்சாண்டிகள் மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க தெலுங்கர்கள், அங்க போயிடாதீங்க, அவன் அதை பண்ணிடுவான், அவன் இதை பண்ணிடுவான், நீ வா நம்ம தமிழர்களா ஒன்னா இருக்கலான்னு ஒரு பிரிவினை ஏற்படுத்தி ஒரு குறிப்பிட்ட பீப்புளை வந்து ஐசோலேட் பண்ணி அதன் மூலியமா ஒரு அரசியல் செஞ்சு அதன் மூலியமா ஒரு வாக்கு வங்கிய உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி தான் மேம் இந்த 2010 இந்த மே 18 இந்த நாம் தமிழர் அப்படின்ற இந்த கட்சி உருவான நாள்ல இருந்து அதற்கு முன்னர் நம்ம மேல மக்கள் பார்த்தக்கூடிய ஒரு பார்வையும் சரி, நம்ம கிட்ட அணுகின முறையும் சரி, இவங்க வந்து இந்த மாதிரியான நிறைய வரலாற்று விஷயங்கள் எல்லாம் மறைச்சு, இப்ப நீங்க சொல்றத பாக்குறப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவங்க பர்பஸாவே இத வந்து மறைச்சு, இத வந்து பாத்தீங்கன்னா
ஓரங்கட்டி நம்மளை வந்து ஒரு சமமா நடத்தி நம்ம வந்து நேருக்கு நேரம் மோதி நம்ம கிட்ட ஜெயிக்க முடியாதுன்றது தெரிஞ்சதன் காரணமாக இவங்க நாடாளக்கூடாது அப்படின்றத முன்கூட்டியே ஒரு கருத்தை பதிவு பண்ணி நம்ம கூட வந்து அவங்களால வந்து ஃபைட் பண்ண முடியாதனாலதான் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றது புரிய வருது மேம். நேத்தி கூட நான் பார்த்தேன், பழைய செய்தி தான். திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து தந்தி டிவில வேலை பார்க்குறப்போ கேட்கிறாரு, திரு சீமான் அவர்கள்ட்ட கேட்கிறாரு, கச்சத்தீவை மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் போற இடங்கள் ஃபுல்லும் பேசுறீங்களே, அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்ட்ராட்டஜி என்ன, நீங்க என்ன யுக்தி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதான் மீட்டெடுக்க முடியாதுன்னு தெரியும்ல. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு துறைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிகாரத்தில் இருக்கவர் கூட கடிதம் தான் எழுத முடியுமே தவிர இவர் வந்து படை திரட்டி போய் வந்து கச்சத்தீவை மீட்டெடுத்து கொண்டு வர முடியாது. ஆனா பேசுறது ஃபுல்லும் எதெல்லாம் சாத்தியப்படாதோ, அதே மாதிரி ரங்கராஜ பாண்டே அவர்கள் கேட்கிறாங்க, காவிரி நீரை தமிழகத்துக்கு கொண்டு வருவீங்கன்னு சொல்றீங்களே, அதுக்கு நீங்க என்ன யுக்தி கையாள போறீங்கன்னு சொல்லலாமா? இல்லங்க அதுதான் முடியாதுல்ல, அவன் பார்த்து கொடுக்கறதுதான் அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்றாரு. இதே போலதான் இந்த தமிழ் தேசியம், இந்த தெலுங்கர்கள், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இதுல பரத், இது வந்து சீமான் வந்து ஒரு நம்ம பேத்தலாஜிக்கல் லையர்பாங்க. அவர் உருட்டு, அது நம்ம இன்காரிஜிபிள். அவரை பொய் பேசுறத அவரால் நிறுத்த முடியாது. ஆனா இந்த பொய்களை இந்த மக்கள் ஏன் நம்புறாங்க? இத்தனை பேருக்குமா வந்து இவர் சொல்றது சாத்தியமா இல்லையான்னு தெரியாம போயிடுது. இது வந்து எனக்கு அதுதான் உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயம். இவர் சொல்றது அத்தனையுமே பொய், ஆனாலும் இந்த மக்கள் இதை நம்புறாங்க. இப்போ இதுல சிம்பிளா சொல்றேன், நம்ம சோழ நாட்டு குடிகள், இதுல யாருக்கு நமக்கு டவுட் வரணும், முதல்ல நம்ம மக்கள் இதை நம்பணும். நம்ம சோழ நாட்டு குடிகள். இதுல இந்த சொல்லும் போது இன்னொன்னையும் சொல்லிடுறேன், ஓங்கோல்னு சொல்லி இன்னைக்கு ஆட்சியில இருக்கிற திமுக அரசை பெரிய விமர்சனம் பண்றாங்க. கலைஞர் வந்து ஓங்கோல்ல இருந்து வந்தார். ஆமா, அவர் ஓங்கோல்ல இருந்து வந்தாரு. ஆனா ஓங்கோல் சோழ நாட்டின் ஒரு பகுதி. ஓங்கோல்ல விடுங்க, சோழ நாட்டின் வேற பகுதியில் சென்னையில இருந்து வந்தவன் அவுட் சைடர் வந்தேறீங்கிறீங்களா? தஞ்சாவூர்ல இருந்து வந்தவனை வந்தேறீங்கிறீங்களா? ஓங்கோல்ல இருந்து வந்தவங்களை மட்டும் ஏன் வந்தேறீங்கிறீங்க? ஏன்னா பார்த்தா காண்டு, வயிற்றுச்சல், இவனோட எப்படி சண்டை போடான்னு தெரியல, வேற எந்த வகையிலையும் பண்ண முடியாது. அதனால இந்த ஆள் அவுட் சைடர் அப்படின்னு நம்ம சொல்லணும். அவுட் சைடர்னா இன்னைக்கு தான் ஓங்கோல் வெளியில இருக்குது. எங்க இன்னைக்கு தமிழ்நாடுக்குன்னு நடுவுல குறுக்க ஒரு கோடு போட்டீங்களே, அதுக்கப்புறம் அந்த கோடு போடுறதுக்கு முன்னால் அது எங்க இருந்தது? முதல்ல சென்னை பட்டணமா இப்ப வந்து, அதுக்கு முன்னாடி சோழ நாடு இருந்தது இல்லையா? சோழ நாடு பிரிவடைகிறதுக்கு முன்னாடி ஓங்கோல் சோழ நாட்டின் ஒரு பகுதி தானே. அவங்களை எப்படி அவுட் சைடர்னு நம்ம சொல்றோம் இப்போ? அதுவே மிகப்பெரிய தப்பு. அதனால ஒரு லெவல் பிளேயிங் கிரவுண்ட் வச்சுக்கணும். நீ உன்னுடைய திறமை, நீ என்ன நல்லது செய்வ, நீ என்ன கெட்டது செய்வ, நான் அதை பண்ணுவேன் மக்களுக்கு நல்லதுன்னு அப்படி சொல்லி நீ வந்து ஒரு அரசியல் பண்றதை விட்டுட்டு பொய்யா வரலாற்றை மாற்றுறது, வரலாற்றையே வந்து திரிச்சு பேசுறது, இது வந்து தமிழ் தேசியம் இல்ல. இது வந்து இது இந்த தமிழ்ங்கிற வார்த்தை வச்சிருக்கிறதுனால நம்ம ஒண்ணுமே அதை திட்ட முடியாம இருக்கிறோம். இது ஒரு கேவலமான அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு சீமான். அதாவது பீப்புள் வந்து எப்பவுமே ரூலிங் பார்ட்டிக்கு அகெயின்ஸ்டா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்து நேச்சுரலா இருக்கு மேம். அது வந்து ரூலிங் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்குமே இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து பிளைண்டா அவங்க செய்யற எல்லா விஷயத்தையும் திட்டுறப்போ உங்களுக்கு ஆளுங்கட்சி மீதான இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு அலை, ஆன்டி இன்கம்பன்சிய வந்து ஒரு 10 ஓட்டு இங்கிட்டு போடுறாங்கன்னா ஒரு 2 ஓட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா நேச்சுரலாவே இவங்களை எதிர்க்கணும்ன்ற மனநிலையில இருக்கக்கூடியவங்க எல்லாரும் இவர்களுக்கு ஒரு 2 பட்டன் ஓட்டை பிரஸ் பண்ணிடுறாங்க. அந்த வகையில தான் இவர் என்ன பண்றாருன்னா, என்ன திட்டங்கள் செஞ்சாலும் ஏது செஞ்சாலும் உடனடியா எதிர்க்கிறது அப்படின்ற இதை பண்றப்ப, இப்ப பேசுறப்ப மேடைகள்ல வந்து உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் அப்படின்னு நகைச்சுவையோட கலந்தமையோ, டைரக்டர் தானே கதை வந்து இவர் பாஞ்சாலங்குறிச்சி கதை சொல்ல போறப்போ ஒரு ப்ரொடியூசர் சொல்றாரு, என் கையில பணம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நிமிஷமே நானே ப்ரொடியூஸ் பண்ணிருப்பேன், அவ்வளவு அழகா கதை சொல்றான் அவன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த கதைகள் வந்து அப்படியே ஒரு கோர்வையா தினந்தோறும் ஒரு புத்தகத்தை படிப்பாராம். அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எதெல்லாம் இவருக்கு சாதகமா இருக்கோ அதை மட்டும் அப்படியே எடுத்துட்டு வந்து அப்படியே ஸ்டேஜ்ல வாமிட் எடுத்துடுறது. கீழே இருக்கிற அதுல என்னன்னா பரத், இது வந்து ரொம்ப நாளா ட்ரை பண்ணப்பட்ட ஒரு நோன் வின்னிங் ஃபார்முலா. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஹிட்லர் தெரியும் இல்லையா?
ஹிட்லர் வந்து அவங்க நாட்டுல அவங்க தெரியும் இல்லையா, ஜெர்மனி நாடு, ஜெர்மானியர்களும் இருக்கிறாங்க, யூதர்களும் இருக்கிறாங்க. யூதர்கள் பொதுவாவே கடுமையான உழைப்பாளிகள், கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். இப்படி சொல்லுவோம், தமிழ்நாட்டுல எப்படி 50-60 வருடங்களுக்கு முன்னாலேயே கல்விக்கு பிராமணர்களும் தெலுங்கர்களும் முக்கியத்துவம் கொடுத்து இவங்கதான் நிறைய படிச்சவங்க. தமிழ் சாதிகள்ல சில பேர், தமிழ் பேசுற சாதிகள்ல சில பேர் படிக்கவே முக்கியத்துவம் கொடுக்கல. இது வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை யாரா இருந்தாலும். இதே மாதிரி ஜெர்மானியர்கள் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல, உழைப்பு ரொம்ப கடுமையான உழைப்பு செய்யல. ஆனா யூதர்கள் மிக கடுமையான உழைப்பாளிகள், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, கல்வி ஆராய்ச்சி எல்லாத்துக்குமே. இப்போ இதுல என்னாச்சு, யூதர்கள் நல்ல வசதியா வாழ்றாங்க. இத பார்த்து வைத்தறிச்சல் பட்ட ஜெர்மானியர்கள் எல்லோரும் என்ன பண்றாங்க, இந்த யூதர்கள் மேல ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு, கோபம் வருது. யூதர் மட்டும் நல்லா இருக்கானே, நம்ம நல்லா இல்லையே, நம்ம கஷ்டப்படுறோமேனு. இந்த வெறுப்பை என்னன்னா, இந்த வெறுப்பை இன்னும் அதிகமா தூண்டி விட்டு இத பகை உணர்ச்சியா மாத்தி இவங்களை யூதர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பகை படையை திரட்டுறாரு. யாரு? நம்ம சாத்தான் ஹிட்லரு. ஹிட்லர் என்ன பண்ணாரு, இத நீ இதுக்குன்னு அவரு ஒரு கொள்கை பரப்பு செயலாளரை கண்டுபிடிக்காரு. அவன் தான் கீபல்ஸ், அது கோயப்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம இங்க சொல்றவங்க. அந்த கோயப்பல்ஸ் என்ன பண்றாருன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் பண்றாரு. இந்த யூதர்கள் தான் உங்க வாய்ப்புகளை எல்லாம் திருடுறாங்க, உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் அவன் கொண்டு போயிடுறான், இங்க இருக்கிற எல்லாமே அவனுக்கு சொந்தமா இருக்கு, அவன் எல்லாத்தையும் எடுத்துக்கிறான், அவன் இருக்கிற வரைக்கும் உனக்கு வசதியே கிடைக்காது, அவனை விரட்டணும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை இவங்க மிகப்பெரிய அளவுல செய்யறாங்க. இதுதான் இது எல்லோரும் செய்யறது. இது என்னது, அந்த யூதனோட போட்டி போட முடியாதவங்க, அவனை வெறுத்து அவனை வெளியே தள்ளணும்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்றதை விட இது ஒரு 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 ஏதாவது ஒரு இனத்திற்கு எதிராக நம்ம இந்த பூச்சாண்டி காட்டுற வேலை. இதை செய்து 40-50 லட்சத்திற்கு மேற்பட்ட யூதர்களை இவங்க கொல்றதுக்கு அந்த ஜெர்மானியர்களை தூண்டினார்கள். அந்த ஜெர்மானியர்களும் அவ்வளவு 50 லட்சம் பேரையாவது கொலை பண்ணாங்க. அவ்வளவு பெரிய இனவெறுப்பு ஏற்பட்டது. அதுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த கீபல்ஸ் அதுதான் சொல்லுவானா. அந்த கீபல்ஸ் கொள்கை பரப்பு செயலாளர், அவனுக்கு கீழே ஏராளமான இந்த பரப்புரை செய்யறவங்க, இந்த நட்சத்திர பேச்சாளர்கள், அவங்க எல்லாம் அங்கே இருந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட அவன் என்ன சொல்றது, யோசிக்காம பொய் சொல்லு, அந்த பொய்ய அதே மாதிரி உறக்க சொல்லணும். உன்னால எவ்வளவு உறக்க கத்த முடியுமோ அவ்வளவு உறக்க கத்தி நீ பொய் சொல்லணும். அந்த பொய்ய நீ உணர்ச்சியோட சொல்லணும். உணர்ச்சியோட சொல்லணும். அது மட்டும் இல்லாம அந்த பொய்யை யார் தடுத்தாலும், என்ன சொல்லப்பட்டாலும் மறுபடியும் திருப்ப அந்த பொய்யை நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது அதை கேட்பவன் அந்த பொய்யை நிச்சயமாக நம்ப தொடங்குவான். அப்படி இருக்கு. இதுதான் கோயபல்ஸ் பிரச்சாரம். இப்ப அதை அப்படியே இங்க தமிழ்நாட்டு கொண்டு வந்து பாருங்க. சீமான் என்ன பண்றாரு பாத்தீங்களா, லவுடா பேசுவாரு, ஸ்பீக்கரே வேண்டாம் எல்லாருக்கும். அவருக்கு மட்டும் இல்ல, அவங்க கட்சியில எல்லாருக்குமே தொண்டைக்குழியிலே ஸ்பீக்கர் தான் இருக்கு. நாம் தமிழர்னு சொல்றதை விட இவங்க நாம் லவுட் ஸ்பீக்கர் பார்ட்டின்னு வச்சிருக்கிறோம். எல்லோரும் லவுடா பேசுவாங்க. என்னமோ இவங்க வீட்டு தலைமையிலேயே குண்டு விழுந்தாப்புல உணர்ச்சிகரமா வெறுப்போட அப்படி பேசுவாங்க. திருப்ப அதையே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே பொய்ய தெலுங்கன் தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டான்னு சொல்றாங்க. கோயபல்ஸ் பிரச்சாரம் வந்துருச்சா. இதுல பரத் என்ன தெரியுமா, ஹிட்லர் படத்தையேமோ ஆரம்ப நாட்கள்ல சீமான் அவருடைய ஸ்டேஜ்ல வச்சிருந்திருக்காரு, நான் பார்த்திருக்கிறேன். ஒரு 1.25 அடி 1.5 அடி உயர போட்டோவையேமோ ஸ்டேஜ்ல மாட்டி வச்சிருந்தாங்க. அப்பவும் நம்ம காவல்துறை ஒண்ணுமே பண்ணல. நம்ம காவல்துறையோ நம்ம சட்டமோ சீமானை ஒண்ணுமே கேட்கல. அவ்வளவு தூரம் ஒரு நாசி மாதிரி ஒரு பாசிஸ்டுக்கு ஒரு இன வெறுப்பு பிரச்சாரத்தை செய்தவர் சீமான். ஆனால் சீமானை விட இதுல யார் மேல நமக்கு வருத்தம்னா, இதை ஏன் நம்ம அரசு இயந்திரம் தட்டி கேட்கல, இதை ஏன் கேட்கல. அன்னைக்கு இருந்தது அதிமுக அரசு, கம்முன்னு அமைதியா இருந்தாங்க.
ஏன் அமைதியா இருந்தாங்க? இதுக்கு மேல ஏன் அரெஸ்ட் பண்ணல? இவர் மேல இவரை ஏன் இங்க கைது பண்ணல? எத்தனை பேர் பேசுனாங்க? ஏதோ கேஸ் போட்டாங்களாம். கேஸ் போட்டுட்டு அவரே கூலா சொல்றாரு சீமான், என் மேல 174 கேஸ் இருக்கு, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லைன்னு. அப்போ கேஸ் போடுறதுனாலையும் நீதித்துறை, அப்ப நம்ம நீதித்துறையை பார்த்து யாருக்குமே அச்சம் இல்லையா? அப்ப நம்மள மாதிரி சாமானியர்களை யாருதான் பாதுகாக்கிறது? எனக்கு உண்மையிலேயே வருத்தமான அந்த விஷயம் பரத். அந்த ஆரம்ப கட்டத்துல மேம் அவரு இலை மலர்ந்தால்தான் ஈழம் மலரும்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்து அவர் அதை ப்ரொபகண்டா பண்ணாரு. சமீபத்துல கூட விக்கிரபாண்டி தேர்தல்ல நான் இரட்டை இலைக்கு ஆதரவா நான் பிரச்சாரம் பண்ணேன். சோ இங்க இன்னைக்கு சூழ்நிலைக்கு அதிமுக இந்த இடைத்தேர்தல்ல நிக்கவில்லை. சோ இரட்டை இலைக்கு வாக்களிக்க விரும்புபவர்கள் எனக்கு பண்ணுங்க. தேமுதிக விஜயகாந்த் அவர்களுக்கு நான் ஆதரவா பிரச்சாரம் பண்ணிருக்கேன் அந்த காலத்துல, எனக்கு வாக்கு செலுத்துங்க இப்படின்லாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊழல் கட்சி அப்படின்னு திரு அந்த கார்த்திக்னு சொல்லி இருப்பவர்ல இடும்பவனம் கார்த்திக், அவர் அதிமுக இடும்பவனம் கார்த்திக் அதை குறை சொல்றப்போ அதிமுக பேச்சாளர் கேக்குறாங்க, நீங்க அப்புறம் எதுக்குங்க எங்களை ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு விக்கிரபாண்டி தேர்தல்ல எங்கிட்ட ஆதரவு கேட்டீங்க, அப்படி இருக்கிறப்ப நீங்க கேட்கலாமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க நீங்க சொன்ன விஷயத்த நான் ரீகலெக்ட் பண்ணி பாக்குறப்போ அப்படியே அந்த ஹிட்லருக்கும் அந்த நாசி குரூப்புக்கும் இந்த யூதர்களுக்கும் நடந்த அந்த விஷயத்துல இவங்க ஃபாலோ பண்ண விஷயத்த தான் அந்த புக்கை படிச்சுட்டு அப்படியே திரும்ப 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 அதே பொய்ய சத்தமா ஆழமா தினந்தோறும் சொல்ல 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 அதை ஒரு குறிப்பிட்ட சாரார் நம்பி இவர் வழி பின்னாடி ஃபாலோவர்ஸா ஆனா இன்னைக்கு தெளிஞ்சுட்டாங்க மேம். நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய தம்பிகள், எப்பா போதும்பா, இந்த ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் சேர்றவங்களுக்கு மட்டும்தான் இங்க மரியாதை, செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் போயிட்டா மரியாதை கிடையாது, சீட்டு கிடையாது. ஏன்னா அவன் வீடு ஆல்ரெடி வித்து ஆல்ரெடி அவனுடைய கம்ப்ளீட் பொருளாதாரமும் காலி ஆனதுக்கு அப்புறம் உன்னை வச்சு எனக்கு என்ன பிரயோஜனம், நீ கிளம்பு, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்ல வெளியே போ, புது ஸ்டூடெண்ட் வா, புதுசா பொருளாதாரத்துல அப்படின்ற இந்த 117 இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சொல்ற காரணமே அந்த பரத் என்ன தெரியுமா? அதிமுக இவருக்கு பணம் கொடுத்தது, அதனால இலை மலர்ந்தால் ஈழம் மலரணும். ஆனா அந்த பணத்துல சிங்கிள் நயா பைசா கூட யாருக்கும் தேர்தல் நிதியா அவர் கொடுத்துருக்கவே மாட்டார். நமக்கு சீமானை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறது கரெக்டுன்னா இவர் அதை அப்படியே அமுக்கி இருப்பாரு. அவ்வளவு செலவும் ஒவ்வொரு வேட்பாளரும் அவங்க பாக்கெட்ல இருந்து தான் செய்திருப்பாங்க. அவங்க பாக்கெட்டு, அப்புறம் அந்தந்த இடத்துக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் இல்லாட்டி மாவட்ட செயலாளர்கள் அவங்க செய்திருப்பாங்க. சோ அவங்க சொத்து அழியும், ஆனா அவங்கள வச்சு சீமானுக்கு சொத்து சேரும். இது ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க தேர்தல் அவ்வளவும் இழந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து கறங்குறதுக்கு ஒண்ணுமில்ல. அதனால நீங்க சொன்ன மாதிரி புதுசா வாங்க, எனக்கு கொடுக்கறதுக்கு இன்னும் புதுசா வாங்க, பழைய ஆளுங்க எல்லாம் வெளியே போங்கடா அப்படின்னு விரட்டுறாரு. அதே மாதிரி பழைய ஆளுங்க தெளிஞ்சவங்க, அதே மாதிரி அவங்க இதுக்குள்ள 4 பேரை சேர்த்து வச்சிருப்பாங்க. சீமான் கட்சி நடத்துறது ஜெயிக்கிறதுக்காக இல்ல, அவரு வெறும் ஒரு அரசியல் புரோக்கர் மாதிரி. ஒரு அரசியல் கட்சிய இவர் என்ன பண்றாரு, இவருடைய பேச்சு திறனால இவரை சுத்தி ஒரு ஒரு கும்பலை சேர்த்து வச்சிருக்காரு. இந்த கும்பலை காமிச்சு இப்ப இந்த சங்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, என் சங்கத்துல ஒரு 1000 பேர் இருக்காங்க, இந்த குழுவில் ஆரம்பிங்க, பெண்களையும் 20 பேர் வச்சிருக்கிற குழுவே அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. 20 பேர் என்கிட்ட இருக்கிறாங்க, நாங்க எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போடுறோம், எங்களுக்கு எவ்வளவு காசு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி சங்கங்கள், நாங்க இத்தனை பேர் இருக்கோம், 1000 பேர் இருக்கிறோம், உங்களுக்கு ஓட்டு போடுவோம், நீங்க எங்களுக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்பாங்க. இதே வேலைய சீமான், என்கிட்ட 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டு போடணும், நான் சொன்னா எல்லாரும் போடுவாங்க, அதுக்கு நீங்க எவ்வளவு பணம் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்பாரு. இப்ப கூட கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவங்க கட்சியில இருக்கிற ஒரு பெண் ஒரு பொறுப்பாளர் சொல்லுது, எங்க கட்சிக்கு இப்போ எங்க கட்சி வேல்யூ 2000 கோடி. எவ்வளவு கேவலமா இருக்கு. அப்போ இதுல எங்க கொள்கை வந்தது, எங்க இன்னும் எந்த கருமாந்திரம் என்ன வந்தது இதுல? இவங்கெல்லாம் ஒரு அரசியல் கட்சின்னு சொல்லிக்கிறதுக்கு லாயக்கானவங்களா? இவங்க கட்சிக்கு 2000 கோடி தான் அவங்க கட்சியினுடைய வேல்யூவா. நான் ஒன்னொன்னு சொல்றேன், இந்த 2000 கோடி யாரோ ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியுது, அதனாலதான் அந்த வார்த்தை வருது. இன்னொன்னு சொல்றேன் பரத், நம்ம 4000 கோடி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஐயோ தெலுங்கன்னா நாங்க முதலாளி அப்படின்னு காலையே விழுவாரு சீமான். ஆனா அதை கொடுக்கறதுக்கு அந்த அம்மாளுங்க யாரும் தயாரா இருப்பாங்களான்னு தெரியல. உண்மைதான் உண்மைதான் மேம். ஏன்னா இளவலஞ்சின்னு சொல்லி இப்ப ஒருத்தவங்க மருத்துவர் பாத்தீங்கன்னா, உங்களை போல அவங்களும் ஒரு மருத்துவர் தான், கட்சியில இருந்து வெளியே வந்திருக்காங்க, மாநில பொறுப்புல இருந்திருக்காங்க.
இந்த 234 தொகுதியில 117 சீட்டு பெண்களுக்கும் 117 சீட்டு ஆண்களுக்கும் இவர் கொடுக்கறதுல உண்மைத்தன்மை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 117 பெண்கள் பொருளாதார ரீதியாக அவங்க ஒரு 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி அவங்கனால நிக்க முடியும்ன்ற ஒரு ஆட்கள். இப்ப இவர் என்ன நினைக்கிறாருன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தன் கணவர் வேட்பாளரா நிக்கிறப்போ நாளைக்கு உனக்கும் சீட்டு கிடைக்கும்ன்ற ஒரு ஆசையை உருவாக்கி குடும்பமா சேர்ந்து செலவு பண்ண வைக்கக்கூடிய யுக்தியை அவர் கையாளுறாரு. ஆனா கட்சி பதவிகள் வரப்போ எங்களுக்கு சீட்டு கிடையாது, எங்களுக்கு எந்த விதமான மாநில பொறுப்புகளும் கிடையாது. ஒரு கலெக்டரை போய் பாக்குறோமா, எங்க லெட்டர் பேட்ல எழுதி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லெட்டர் எழுதி எந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளுக்கும் பெண்கள் கிடையாது. ஆனா வேட்பாளரா மட்டும் செலவுக்காக மட்டும்தான் இந்த 117 சீட்டு 50%, 33% இடஒதுக்கீடு மற்றவங்க கொடுக்க முடியாத சூழ்நிலையில இவர் 50% சீட்டு கொடுக்கிறாருன்னு இவர் ஏதோ உண்மையா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. இவர் அதுல வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜி செலவு பண்றதுக்காக தான் எங்களை பயன்படுத்துறாரு, 1 ரூபா கூட தலைமையில இருந்து எலெக்ஷன் செலவுக்கு கொடுக்கறது கிடையாது அப்படின்னு அவங்க புட்டு 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 புட்டு. ஆனா அது சரி பரத், இத தெரிஞ்சுக்கிறதுக்கு இளவஞ்சிக்கு இத்தனை வருஷம் தேவைப்பட்டதா? அந்த அம்மா என்ன படிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் எம்டின்னு சொல்றாங்க, இந்த அளவு கூட அறிவு அவங்களுக்கு இல்லையா? இதை தெரிஞ்சுக்க முன்னவே தெரிஞ்சுக்க முடியாதா? இவங்க கட்சியில இவங்க செலக்ட் பண்ண முதல்ல பண்ணது ஒண்ணுமே இல்லாத டம்மிகளா போட்டாங்க, அவங்களுக்கு செலவு பண்ணவே முடியும் அந்த வேட்பாளர்களால. அப்புறம் என்ன பண்ணாரு, போன சட்டசபை தேர்தலையும் சரி, போன இதுல பாராளுமன்ற தேர்தலையும் வசதியானவங்களா, டாக்டர்களா, என்ஜினியர்களா, இல்ல அந்த குடும்பத்தை சேர்த்த பெண்களா அப்படியே கொண்டு போடுறாரு. அந்த பெண்களுக்கு அவங்களுக்கு தெரிய வேண்டாமா இதுல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இவங்க கட்சியிலங்கிறது தெரிய வேண்டாமா? அதை விட இவர் உண்மையிலேயே பெண்களை என்னைக்கு இவர் மதிச்சாரு? பெண்கள் விஷயத்துல சீமான் மேல எவ்வளவு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இருந்ததுங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு, அதை நம்ம பேச தயாரா இல்ல. ஆனா எனக்கு ஒரு விஷயத்துல எனக்கு மனசுல அடங்காத ஒரு வாத்திரம் இருக்கு. அவரு ஒரு விஷயமா இந்த விஜயலட்சுமி விஷயமா ஒரு என்கொயரிக்கு வர்றாரு. அவர் மனைவியும் அவங்க கூட வர்றாங்க. அப்போ அந்த ஸ்டேஷனுக்கு வெளியே அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அதுல அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் மனைவி, உங்க மனைவி ஒண்ணு சொல்ல, எங்க மனைவி அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டா, ஒண்ணுதான் சொல்லுவா, நம்ம கொல்லையிலேயே இத்தனை பெண்கள் இருக்கும் போது அவதான் உனக்கு கிடைச்சாளான்னு. நம்ம கொல்லையிலன்னா நம்ம பேக் யார்டுலன்னு அர்த்தம் சொல்றாங்க. அப்ப அந்த கொல்லையிலன்னு யார மீன் பண்றாங்க? இவங்க வீட்டு கொல்லையில நிறைய பெண்கள் இருக்காங்களா, இல்ல இவங்க கட்சியில இருக்கிற பெண்களை இவங்க மீன் பண்றாங்களா, இல்ல இவங்க இந்த தமிழ்நாட்டு பெண்களை மீன் பண்றாங்களா? இந்த நம்ம கொல்லையில இத்தனை பெண்கள் இருக்கும் போதுன்னு அவருடைய மனைவி கயல்விழி சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ இது ஆப்வியஸா பார்த்தனா நம்ம கட்சிங்கிற மாதிரிதான் இது மீன் ஆகும். நம்ம கட்சியில இத்தனை பெண்கள் இருக்கும்போது நீ ஏன் போய் விஜயலட்சுமியை தொட்டன்னு அந்த அம்மா சொல்லுதுன்னா, அவங்க கட்சியில இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் கோபம் வர வேண்டாமா? ஏன் அப்போ இவங்களை மற்றவங்களை விடுங்க, இவங்களை மாதிரி ஆட்கள் ஏதாவது ரியாக்ட் பண்ணி இருக்கணுமா இல்லையா? இளவஞ்சி மாதிரியான ஆட்கள் யாருமே ஒண்ணுமே சொல்லலையா? எனக்கு உண்மையிலேயே அதை விட ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கு. அவரை கண்டிக்காததுனாலதான் மேம் இன்னைக்கு காளியம்மாள் வரைக்கும் பிசுறுன்னு பேசினதா இருக்கட்டும், அதன் தொடர்ச்சியா விஜயலட்சுமி அவங்களுடைய விஷயமா இருக்கட்டும், இப்ப சமீபத்துல நடந்துட்டு இருக்க எல்லா விஷயங்களா இருக்கட்டும், அவர் பாத்தீங்கன்னா பெண்கள் இப்ப நித்யானந்தா விஷயத்திலேயே அவர் அதை விமர்சிக்கிறப்ப அந்த ஆடியோல எவ்வளவு இழிவா ஒரு பெண்களை அவர் கட்சியில சுத்தி இப்ப எங்க போனாலும் இப்ப இந்த பக்கம் பெண்களை உட்கார வச்சு பேட்டி கொடுக்கிறாரு. அந்த 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 அவரை பார்க்கக்கூடிய பார்வையில இவர் பெண் இனத்துக்கே எதிரானவர் அப்படின்றது அவருடைய பேச்சுல ஒவ்வொரு இடத்துலயும் வெளிப்படுது. இப்ப இதை மறைக்கிறதுக்கு இதை எப்படிதான் இதை நம்ம இது பண்றதுன்றதுக்காக தான் இன்னைக்கு அவரை சுத்தி பாத்தீங்கன்னா அவங்களுடைய கட்சியினுடைய பெண்களை உட்கார வச்சு அவர் பேட்டி கொடுக்கிற மாதிரி இதெல்லாம் ஓவராலா எப்படி மறைக்கிறதுன்னு தெரியாம அவர் இத பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் தெரியுது. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. நான் அந்த பேட்டியை அத நான் அப்படி பார்க்கல. நான் என்ன பாக்குறேன்னா, அதுக்கு முன்னாடி எப்பவுமே அவரை சுத்தி ஒரு 4-5 ஆண்கள் தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. எப்ப பெண்கள் உட்கார ஆரம்பிச்சாங்கன்னா, விஜயலட்சுமி ஒரு பேட்டி கொடுத்தாங்க. நான் உன்னைய ஒரு கை பாக்குறேன் பாரு அப்படின்ட்டு. அவங்க எப்ப சொன்னாங்களோ அப்பத்துல இருந்துதான் அவரை சுத்தி பெண்கள் இருக்காங்க. ஏன்னா ஒருவேளை விஜயலட்சுமி கிளம்பி அப்படி ஏதாவது பேட்டி தகராறு பண்ண அதை ஸ்டாப் பண்றதுக்கு பெண்கள் பக்கத்துல இருக்கணுங்கிறதுக்கு தான், மற்றபடி இல்ல.
அதே மாதிரி காளியம்மாளை பிசுறுன்னு சொன்னதுல எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அது அது அரசியல் கட்சிகள்ல பண்றதுதான். தலைவரையே ஓவர்டேக் பண்றாப்புல ஒருத்தர் பிஹேவ் பண்ணும்போது இப்படி அடக்கி வைக்கணுங்கிறது இதெல்லாம் சர்வசாதாரண விஷயம். இதையெல்லாம் நான் தப்புன்னு நினைக்கல. ஆனா அது தனிப்பட்ட விஷயம். அது ஆணுக்கா இருந்தாலும் பெண்ணுக்கா இருந்தாலும் அது உரைக்கணும். அப்படி அது காளியம்மாளுக்கு டெஃபினட்டா அது உரைச்சிருக்கும், அது வேற விஷயம். ஆனா பெண்ணுங்கிறதுக்காக அவர் அதை சொல்லி இருக்க மாட்டாரு. யார் ஆண் அப்படி செய்திருந்தாலும் அவர் அதைத்தான் சொல்ல போறாரு. ஆனா இந்த விஷயம் நம்ம கொல்லையில இத்தனை பெண்கள் இருக்கும்போது நீ ஏன் வேற பாக்குறேன்னா ஸ்பெசிபிக்கா அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த பெண்களை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த பெண்களை தொட வேண்டாம்னு சொல்லாம அவளை ஏன் தொட்ட விஜயலட்சுமியான அந்த அம்மா கேட்கிற மாதிரி ஆகுது. இது அந்த கயல்விழிங்கிற அந்த பெண் சொல்லி இருக்கலாமா? இல்ல அது சொன்னதுனால இந்த இவருக்கு மண்டையில எங்க அறிவு இருக்குது? இவ்வளவு பெரிய மோசமான ஒரு கமெண்ட ஒரு பொது வெளியில சீமான் எப்படி சொல்லலாம்? நம்ம கொல்லையில இத்தனை பொம்பளைங்க இருக்குல்ல, நீ அதை தொட்டான்னு சொல்றத? இல்ல இவர் வேற ஏதாவது சிக்னல் அனுப்புறாரு மற்ற பெண்களுக்கெல்லாம்? இவர் என்ன நினைக்கிறாரு? நிச்சயமா சீமான் வந்து பெண்கள் விஷயத்துல சரியா நடக்கிறவரா நமக்கு படல. இவர் அவருடைய இதை மாத்திக்கணுங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இல்ல. ஆனா இவர் மாத்துவாரான்னு தெரியல. அவரே சொல்லிட்டாரு, நான் டீசன்ட் பொலிட்டீஷியன் எல்லாம் கிடையாது அப்படிங்கிறாரு. நான் அப்பவேமோ கள்ளு குடிச்சிட்டு போய் சுடுகாட்டுல பரண்டுட்டு கிடந்தவன் தான் அப்படிங்கிறாரு. ஒரு தலைவரா இருக்கிறவரு மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டியது இடத்துல இருக்கிறவங்க, இல்லாட்டி அப்படி ஒரு தலைவனா உருவாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது இப்படி பேசுவாங்களா? சோ இது ஒரு அரசியல் கட்சிக்கான ஒரு தலைமைக்காக சீமான் வந்து முயற்சி பண்ணவே இல்லை. ஒரு குறுகிய காலத்துல தன்னுடைய பேச்சு திறமைய வச்சு இவரு 4 காசு பண்ண பாக்குறாரு, அவ்வளவுதான். மேம் இப்போ அதாவது இந்த அருந்ததியினர் இடஒதுக்கீட வந்து நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறதா சொல்றாங்க. அந்த அருந்ததியினர் 3% இடஒதுக்கீட்டுல 7 பிரிவுகள் வருது. அதுல ஒண்ணுதான் ஆதி ஆந்திரா அப்படின்ற பிரிவை குறிக்குது. இவரு ஒட்டுமொத்த அந்த 7 பிரிவுகளையுமே இவர் வந்து பாத்தீங்கன்னா அருந்ததியினர் இவங்க எல்லாரும் தெலுங்கு பேசுறவங்க அப்படின்னு இவர் மனசுல நினைச்சுக்கிட்டு அவங்களுடைய அந்த விளிம்பு நிலையில, அதாவது விளிம்பு நிலையிலும் கீழே இருக்கக்கூடியவங்களை வந்து எதிர்த்து இவர் பேசிட்டு இருக்காரு. அது ஒண்ணு மேடம். அதை பத்தின உங்களுடைய கருத்து, உங்க பார்வை. அதன் தொடர்ச்சியா இப்ப மற்ற மாநிலங்கள்ல வைக்கக்கூடிய இப்ப தமிழர்கள் இருக்காங்கன்னா அங்க வந்து இடஒதுக்கீடு அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. ஆனா இங்க இருக்கக்கூடிய தெலுங்கர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்குது, வேற்றுமொழி பேசக்கூடியவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்குது. சோ இது ரெண்டுத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா மேடைதோறும் பேசிட்டு வராங்க. இதுக்கு ரவீந்திர துரைசாமி அவர்கள் வந்து சமீப காலமாக சீமானுடைய நெருங்கிய உறவினர். அவர் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி கருத்துக்கள் வருது. அவருடைய வேர்ட்ஸ் தான் இவர் வந்து போற இடத்துல எல்லாம் இவர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு மேம். ஸோ இந்த அருந்ததியினர் பிளஸ் மாற்று மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை பத்தின உங்களுடைய பார்வை. இதன் தொடர்ச்சியா ஒரு கேள்வி, இறுதி கேள்வி. சரி, இது இப்போ ஒண்ணு வந்து அண்ட புழுகு ஆகாச புழுகு. எது? பிற மாநிலங்கள்ல தமிழ் ஜாதிகளுக்கு, தமிழ் மொழி பேசுற ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய புழுகு இது. ஏன்னா இது கேவலமான புழுகு. ஏன்னா கண்டுபிடிக்க முடியாம இல்லாட்டி யோசிக்க வைக்கிற புழுகுகள்லாம் வேற, பொய்கள். இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீங்களேமோ நெட்ல ஆன் பண்ணி ஆந்திரா ரிசர்வேஷன் லிஸ்ட்னு போடுங்க, கர்நாடகா ரிசர்வேஷன் லிஸ்ட்னு போடுங்க, அதுல எம்பிசி லிஸ்ட்ல யார் யார் வர்றாங்கன்னு பாருங்க. அத்தனையுமே தமிழ் சாதிகளுக்கும் தமிழ் பேசுற சாதிகளுக்கு ஆந்திராவிலையும் ஒதுக்கீடு இருக்கு, கர்நாடகாவிலையும் ஒதுக்கீடு இருக்கு. ஆனாலும் பொய் பேசுறாங்க இவங்க. இப்ப ஆனா என்னன்னா நம்ம இதுல பள்ளர், பறையர், வண்ணார், நாவிதர்னு இப்படி போட்டிருக்கோம்ல, அதுல வந்து பஞ்சமர்னு ஒன்னா போட்டிருக்கோம். இதுல 5 பேருமே எல்லாரும் சேர்ந்தவங்க. அந்த 5ல வந்து பள்ளர், பறையர், வண்ணார், நாவிதர், சாணார் இதெல்லாம் சேர்ந்தே வந்துருது. சோ அதனால இன்னும் பாக்கி இருக்கிற முதல்ல ஆரம்பிக்கிறதே அகமுடையார்னு ஆரம்பிக்கும். தெலுங்கு லிஸ்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு, தெலுங்கு ஆந்திரா லிஸ்ட் எல்லாருக்கும் அதுல இருக்கு. நம்ம எப்படி இங்க கொடுத்துருக்கிறோமோ அதே மாதிரி அங்கேயும் வந்து அதே பீப்புளுக்கு அதே மாதிரி ரிசர்வேஷன்ல இருக்கிறாங்க. அதுலயே ஆனா 2ஆ பிரிச்சிருப்பாங்க, ஏ பின்ற பிரிவும் இருக்கும். ஆனா எல்லாத்துலயும் எல்லாரும் வர்றாங்க. இவ்வளவு ஈஸியா வெளிப்பட்டு போற இந்த சாயம் போக போற பொய்யை ஏன் சீமான் சொல்லிட்டு இருக்காருன்னு தெரியல. ஆனா இதுல இதே மாதிரி கர்நாடகாவில எல்லா இடத்துலயும் ரிசர்வேஷன் இருக்குது, அவன் தமிழர்களுக்கு இருக்கு. ஆனாலும் சீமான் பொய் சொல்றாரு. எங்க சொல்றாருங்க? மேடை மேல நின்றுட்டு இருக்கிறாங்க, கீழே ஒரு 5000 10,000 பேரை கூட்டு வச்சு பேசுறாங்க. ஏன் பேசுறாங்க பரத்?
ஏன் பேசுறாங்கன்னு யோசிங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, சீமான் கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கீழே உட்கார்ந்து இருக்கிறவன் அத்தனை பேரும் முட்டாளுன்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நம்ம என்ன போய் சொன்னாலும் இவன் நம்புவான், அதே மாதிரி அதை போய் திருப்ப கிராஸ் செக் பண்ணவும் மாட்டான், பாக்குறதுக்கு அவனுக்கு தெரியவும் தெரியாது, அவன் சுத்த முட்டாளுன்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒரு தலைவனா இந்த மக்களுக்கு வேணும்? இந்த கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க அத்தனையும் நம்புறாங்க. இது இவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க என்னது வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு உண்மை. இந்த பொய்யை ஈஸியா வந்து வெளியில சாயம் போயிடும். இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற எனக்கு அப்ப அந்த கீழே இருக்கிற மக்களை நினைக்கும் போது பரிதாபமா தான் இருக்கும். இவங்களை பத்திய சீமானின் பார்வை என்ன? ஒரு தலைவன் அப்போ இத்தனை முட்டாள்களுக்கு நான் தலைவன் அவன் நினைக்கிறார். அவரு உன்னை கீழே இருக்கிறவன் புத்திசாலின்னு நினைச்சுன்னா இவ்வளவு பெரிய பொய் அவர் சொல்லுவாரா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அடுத்தது இவங்க கேட்ட இன்னொரு கேள்விக்கு சொல்றேன். அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு 3% கொடுத்திருக்கிறாங்க. அருந்ததியர்கள் தான் இந்த சமூகத்திலேயே மிக கீழான நிலையில இருக்கிற, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, எல்லா வகையிலையும் ஒடுக்குமுறைகளுக்கு, அடக்குமுறைகளுக்கு ஆட்பட்ட ஒரு சமூகம். இதை யாரும் மறுக்கவே முடியாது. சமூகத்தின் மிக அடித்தட்டு நிலையில் இருக்கிறவங்க. ரிசர்வேஷன் எதுக்கு கொண்டு வந்தாங்க? ரிசர்வேஷன் வந்ததேமோ சமூக நீதியின் அடிப்படையில. எந்தெந்த சமூகங்கள்லாம் ஜாதி அடிப்படையில பிற்படுத்தப்பட்டதோ, ஒடுக்குமுறைகளுக்கு ஆளானதோ, இந்த சமூகங்கள்ல மேல கொண்டு வர்றதுக்காகத்தான் ரிசர்வேஷன். அப்படி பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்த பிசி, எம்பிசி, எஸ்சி லிஸ்டிலேயேமோ ஒதுக்கீட்டிற்கு தகுதியான, சமூக நீதியின் அடிப்படையில மிக தகுதியானவர்கள்னா அது அருந்ததியர் சமூகம் தான். அப்படி இருக்கும் போது அந்த சமூகம் இன்னைக்கும் வரைக்கும் அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வேண்டான்னு இவங்க சொல்றாங்கன்னா, அப்போ மொழி அடிப்படையிலான வெறுப்பு எவ்வளவு தூரம் இருக்கு? இல்ல மொழி அடிப்படையில் இல்ல, இது மற்றவர்களுக்கு வாய்ப்பு போயிருமே அப்படின்னு சால்ஜாப் அதுக்காகத்தான் நாங்க வந்து கேட்கிறோம் அப்படின்னு ஒரு பொய் சொல்றாங்க. இது வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கூட நான் ஒண்ணு போட்டிருந்தேன், பார்த்திருப்பீங்க. ஹுமாயூன்ற அந்த ஆளு மேடையிலே சொல்றாரு, எதுக்கு தெலுங்கு எம்பிசி வர்றான், எதுக்கு தெலுங்கு எஸ்சி வர்றான் அப்படின்னு. இவங்க முதல்ல டார்கெட் பண்ணதே தெலுங்கர்களுக்கு எதிராக தான் டார்கெட், தெலுங்கு எஸ்சிகளுக்கு எதிராக தான் டார்கெட் பண்றாங்க. அதன் தொடர்ச்சியா தான் அருந்ததியர்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய மோசடி. மொழியின் அடிப்படையில அந்த மக்களை பிரிவுபடுத்துற, அந்த மக்களை இன்னும் அழுத்தி வைக்கணும்னு நினைக்கிற மிகப்பெரிய மோசடி இது. ஆனா நம்ம இன்னைக்கு சொல்லி இருக்கிறோம், இது அருந்ததி மக்களுக்கும் போய் சேரணும். அருந்ததியின மக்களும் இதே சோழ நாட்டு குடிகள் தான், அவங்க இந்த மண்ணின் மக்கள் தான். அவங்க தெலுங்கு பேசுறாங்க. எப்படி பாண்டிய நாட்டு மக்கள் எல்லாம் தமிழ் மட்டுமே பேசினாங்களோ அப்படி சோழ நாட்டு குடிகள் எல்லாம் தமிழும் பேசினாங்க, தெலுங்கும் பேசினாங்க. ஏன்னா ராஜா வந்து தெலுங்கரு, ராஜராஜ சோழன் வகைரால தெலுங்கரு, மக்கள்லயும் நிறைய பேர் குடிகள் தெலுங்கர்கள். அந்த பூமியில இருந்தவங்க தான் அருந்ததியர்கள். அவங்க அங்கிட்ட இருந்து இங்க வந்தானே, இங்கிட்ட இருந்து அங்க வந்தானே. இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாட்டுல அரணையூர்ல சீமானுடைய அம்மா இருக்காங்க. சீமான் வந்து எங்க இருக்காரு? சென்னையில இருக்காரு. நாளைக்கு திருச்சிக்கு நடுவுல இப்ப மூணு ஸ்டேட்டா பிரிக்கணும் தமிழ்நாடுன்னு சொல்றாங்கல்ல. அப்படி ஒருவேளை 3 ஸ்டேட்டா பிரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, திருச்சிக்கு நடுவுல ஒரு கோடை போட்டு கொங்கு நாடு தனியா, அப்படி சவுத்துன்னு. அப்போ திருச்சிக்கு இந்த பக்கம் இருக்கிற சீமான் வேற இனம் வேற ஜாதி, திருச்சிக்கு அந்த பக்கம் இருக்கிற அவங்க அம்மா வேற இனம் வேற ஜாதின்னு ஆயிடுமா? எப்படி இது எப்படி? அப்ப இது எவ்வளவு பெரிய மோசடியா வந்து இவங்க பேசுறாங்க. சோழ நாட்டை இன்னைக்கு கோடு போட்டு பிரிச்சுட்டோங்கிறதுனால அதுக்கு கோட்டுக்கு அந்த பக்கம் இருந்து வந்தவங்க எல்லாம் வேற இனம், வேற இவங்க வேற இனத்தை சேர்ந்தவங்களா? எல்லோரும் தமிழர் இனம், எல்லோரும் தமிழர் இனம். தமிழர் இனத்திலேயே இன்னும் முன்னேறிய சமூகம் தான் தெலுங்கர் சமூகம். இதை வந்து நான் இதை சொன்னா இவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு காண்டு அடிக்கும். ஆனா அதுதான் உண்மை. தமிழர் இனத்திலேயே தமிழ் மொழியை இன்னும் பலப்படுத்தி, தமிழையே இன்னும் விரிவுபடுத்தி, இன்னும் அகலமான ஒரு மொழிப்பலகையையும் உண்டாக்கி, அறிவியலும் எல்லாம் அறிவியல், இன்னும் கலைகள், எல்லா வகையிலையும் இன்னும் முன்னேறிய ஒரு சமூகமா வாழ்ந்தவங்க தான் சோழக்குடிகள். அந்த சோழக்குடிகள் தெலுங்கு பேசினாங்க, சிம்பிள். இப்ப இவங்களுக்கு என்ன காண்டு? இவங்க வேண்டாம், இவங்க ஆந்திராக்காரங்க நாங்க சொன்ன நம்ம சதவாகனர் நாட்டுல இருந்து வந்தோமாப்பா. நம்ம எங்க இருந்தோம்? நம்ம இதே சென்னை, இந்த குண்டூர், இந்த ஓங்கோல், இங்கெல்லாம் இருந்து வந்தவங்க தானே நம்ம. கடப்பா, குண்டூர், பிரகாசம், இந்த மாவட்டங்கள்ல இருந்து வந்தவங்க தானே. இது எல்லாமே சோழ நாடு தானே. இதை சொல்றதுக்கு இவன் யாரு?
இல்ல இல்ல நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அங்க இருந்து வந்தவங்க எல்லாம் வேறவங்க. எல்லாத்தையும் விட இவங்க சொல்ற மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா? மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட பொழுது சொல்லப்பட்டது என்னன்னா, நிர்வாக வசதிக்காக மொழி அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்கிறோம்னு சொன்னாங்க. ஏன்னா மக்களோட தொடர்பு கொள்றதுக்கு ஒரு மொழி வேணும். பல மொழி பேசுற மக்கள் இருக்கிற இடத்துல எது பெரும்பான்மையா பேசப்பட்ட மொழியோ அந்த மொழியில நம்ம நிர்வாகத்துக்கு, அரசு நிர்வாகத்துக்கு அந்த மொழியை பயன்படுத்திக்கலாம்ங்கிறதுக்காகத்தான் மொழி அடிப்படையிலான மாகாணம் பிரிக்கப்பட்டது. இந்த மொழிக்காரன் நீ இதை வச்சுக்கோ, இது உனக்கே தான், தெலுங்கு நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்ததோ, இல்லாட்டி தமிழ நீ தமிழ் பேசுறவன்லாம் உனக்குத்தான் இதை வச்சுக்குன்னு யாருக்கும் நாடை பிரிச்சு கொடுக்கவே இல்லை. முதல்ல இந்த அயோக்கியத்தனமான பொய்யான பரப்புரைகளை செய்யற இந்த தமிழ் தேசியம் 2.0 இருக்கு, இது முதல்ல நிறுத்தணும். இவங்க இதை நிறுத்தணும். சீமான் வேற ஏதாவது புதுசா கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஆனா எனக்கு இப்ப சீமானை பத்தி கவலையே இல்லை. சீமான் இப்ப எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. சீமான் டம்மி தான். சீமானை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா சீமான் சொல்றத நம்புறவங்க இத்தனை பேர், இத்தனை லட்சம் பேர் இருக்காங்கல்ல, இவர்கள் மனசுல இருக்கிற இந்த பகை உணர்ச்சிய, தெலுங்கர் மீதான வெறுப்பை நம்ம எப்படி இதை களைய போறோம், இவங்களுக்கு எப்படி இந்த உண்மையை எடுத்துட்டு போக போறோம்ங்கிறது தான் நம்மளுடைய கவலை, வருத்தம் எல்லாம். நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய பேர் இந்த கருத்தை பேசிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன கருத்து தான் மேம். அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு திராவிடர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும் பட்சத்தில், மலையாளம் பேசக்கூடிய கேரளால இருக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னடம் பேசுறவங்க, தெலுங்கானா இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்கள், ஆந்திரால இருக்கக்கூடிய தெலுங்கு பேசுற மக்கள் ஏன் அவங்க திராவிடர்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவங்க தெலுங்கர், கன்னடர், மலையாளின்னு தான் சொல்லிக்கிறாங்க. நாம மட்டும் ஏன் தமிழர்னு சொல்லாம திராவிடர்னு சொல்லணும் அப்படின்னு? இது நியாயம் தானே? இது ஒரு ஒரு விதமான ஒரு வன்மம் தானே? இங்க தமிழர்னு சொல்ல கூட விடாம இத்தனை 75 ஆண்டு காலமா நம்மளை வச்சிருந்து இவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்றத எல்லா இடத்துலயும், எல்லா சேனல்களையும், குறைஞ்சது ஒரு 100கணக்கான சேனல்கள்லயும் இந்த ஒரு பாயிண்ட வச்சு, ஆமாப்பா இவங்க கேட்கறது நியாயம் தானே, இவர் சரியா தானே கேட்கிறாரு, எதுக்கு இங்க உள்ளவங்களை தமிழர்னு சொல்லாம திராவிடர்னு சொல்லணும்? அவன் அப்படி சொல்றானா? அவன் தெலுங்கர்னு தானே சொல்றான், அவன் கன்னடர்னு தானே சொல்றான் அப்படின்ற அந்த கருத்து மேலோங்கி இருப்பதன் காரணமா தான் இவங்க நிறைய பேர் இந்த கருத்தியலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கு மேம். இதுக்கு நீங்க உங்களுடைய கருத்து நீங்க சொன்னீங்கன்னா. இதுல பரத், இப்படி நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இந்தியான்னு ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்தது, சரியா? இதுல பல மக்கள் இருந்தாங்க, பல மதத்தை சேர்ந்தவர்கள். அதுல இஸ்லாமியர்கள் இல்ல எங்களுக்கு தனி நாடு வேணும்னு கேட்டாங்க. தனி நாடு வேணும்னு பிரிஞ்சு போயிட்டாங்க. போய் பாகிஸ்தான் ஆச்சு, அதுக்கப்புறம் பின்ன அது பங்களாதேஷும் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாகிஸ்தான் பிரிஞ்சப்போ இந்த பாகிஸ்தான நம்ம நாட்டை என்ன சொல்லிக்கிறோம்? இந்துக்கள், இஸ்லாமியர்கள், இன்னி கிறிஸ்தவர்கள், இன்னி நிறைய இருக்கிற மற்ற சிறிய மதங்களை சேர்ந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ இருக்கிற ஒரு நிலப்பகுதி. இது செக்குலர் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? செக்குலர்னா என்னது? மத சார்பற்றது, இல்ல எல்லா மதத்தினருக்கும் ஆனது அப்படின்னு அர்த்தம். எப்படி எடுத்துக்கலாம், ரைட்டா? ஆனா பாகிஸ்தான்காரன் நாங்க செக்குலர்னு சொன்னானா? இல்ல, சொல்லல. அவன் என்ன சொல்றான்? நான் இது இஸ்லாமிய நாடுன்னு தானே சொல்றான். ஆமா. அப்ப இங்க உள்ளவங்க கிட்ட நம்ம இஸ்லாமியர்கள் கிட்ட நீங்க மட்டும் இங்க ஏன் செக்குலர் ஸ்டேட்னு சொல்றீங்க, அவன் அங்க இருக்கிற இஸ்லாமியன் செக்குலர்னு சொல்றானா அப்படின்னு கேட்டமா? இல்ல. கேட்டமா? இல்ல. ஏன்னா அந்த இஸ்லாமியன் பிரிச்சு கொடுத்தாத்தான் அவன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டும். நம்மள இருந்து பிரிஞ்சு போனவங்க அவங்க தங்களை என்ன வேணா சொல்லிக்கிட்டும். ஆனா நம்ம இன்னும் இஸ்லாமியர்களையும் சேர்த்த ஒரு நாடாக, எல்லா மதத்தவர்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடாத்தான் நம்ம இருக்கிறோம், சரியா? இப்ப அதே இதை இப்ப தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்க. சென்னை மாகாணமா பெருசா இருந்தது. சென்னை மாகாணத்துக்குள்ள இன்றைய இப்ப இருக்கிற தமிழ்நாடு இருந்தது, ஆந்திரா இருந்தது, தெலுங்கானா பகுதிகள் கொஞ்சம், கர்நாடக பகுதிகள், அப்புறம் கேரள பகுதிகள் எல்லாம் சேர்ந்துதான் சென்னை மாகாணம். அதற்கும் முன்னால அது தென்னிந்திய பகுதிகள், சேர சோழ பாண்டிய நாடா அப்படி இருந்தது. எப்படி இருந்தாலும் இது ஒரே நிலப்பரப்பா இருந்திருக்கு பெரும்பான்மையா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்தாலும் சென்னை மாகாணம்னு சொல்ற இந்த 4 மொழி பேசுற மக்களும் கலந்து வாழ்ற ஒரு பகுதியாத்தான் இது இருந்தது. அதுக்கப்புறம்
அதுல இருந்து முதல்ல வந்து ஆந்திரா பிரிஞ்சு போனது. ஆனா ஆந்திரா பிரிஞ்சு போனதற்கு மொழி காரணமே இல்லை. இது இந்த சீமான் அயோக்கியத்தனமா பேசுற பேச்சு. ஆந்திரா பிரிஞ்சு போனதுக்கு மொழி காரணம் இல்லை. ஆந்திரர்கள் அப்பல பொட்டி ஸ்ரீராமுலு என்ன சொன்னாருன்னா, இப்ப நம்ம எப்படி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தோம், நாடுல வந்து அவங்க வசதியா இருக்காங்க, நம்ம இங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம்னு முதல்ல இருந்தது இல்லையா? அப்ப அப்படித்தான் இருந்தது, வடக்கு வடபகுதிகள் வசதியா. அதே மாதிரி இந்த சென்னை மாகாணத்துல ஆந்திர பகுதிகள் மிகவும் பின்தங்கிய பகுதிகளா இருந்தது. அங்க தொழிற்சாலைகள் ஒண்ணுமே கிடையாது, பூமியும் வறண்ட நிலப்பகுதியா தான் அப்ப இருந்தது. ஆறுகள் இருந்தாலும் ஆறுனுடைய நீர் பாசனம் வந்து எல்லா இடத்துக்கும் பரவற மாதிரி பகுதிகள் அப்ப இல்ல. அப்போ தொழிற்சாலைகளும் இல்லாம விவசாயமும் பொய்த்து போய் அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில் இருந்தாங்க. ஆனா சென்னை இதற்கு தென்பகுதிகள் நல்ல வசதியா இருந்தது. அப்போ பொட்டி ஸ்ரீராமுலு என்ன சொன்னாருன்னா, இந்த சென்னை மாகாணத்திற்கு கிடைக்கிற எல்லா நலத்திட்டங்களும் தெற்கு பகுதிக்கு தான் போகுது, ஆந்திர பகுதிக்கு வரமாட்டேங்குது. எங்களுக்கு அப்ப தனியா ஆந்திராவை பிரிச்சு கொடுங்க, அதை தனி மாகாணம் ஆக்குங்க, ஆக்கி அதற்கு தனியா நலத்திட்டங்களை ஒதுக்குங்கன்னு சொன்னதுதான் பொட்டி ஸ்ரீராமுலு சொன்னாரு. அது அப்புறம் ஒரு பெரிய இதுவா மூவ்மெண்ட் ஆகி அப்புறம் பிரிச்சும் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க இதுல இருந்து பிரிஞ்சு போனவங்க தெலுங்கர்கள் மட்டுமே. இப்ப தெலுங்கர்கள் மட்டுமே இல்லை, இதுல இருந்து தெலுங்கர்களுக்குன்னு ஒரு, அங்க தெலுங்கு பேசுறவங்க பெரும்பான்மையா இருந்தாங்க, அதுல போனவங்க. இதே மாதிரி கர்நாடகாவும் போச்சு, இதுவும் போச்சு. நம்மள இருந்து பிரிஞ்சு போனவங்க இந்த மொழி அடிப்படையில அவங்க தனி மாநிலமா நம்ம பிரிச்சுட்டோம். ஆனா நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து வாழ்ற ஒரு இடமாவும் இருக்கிறோம். இன்றைய இந்தியா எப்படி எல்லோரும் சேர்ந்து இருக்கிற இடமா செக்குலர் ஸ்டேட்டா இருக்கும், அப்படி தமிழ்நாடு இந்த 4 மொழி பேசும் மக்களும் சேர்ந்து இருக்கிற ஒரு செக்குலர் ஸ்டேட். என்ன இதுல வந்து மொழி அடிப்படையிலான பிரிவினை இதுல இல்லை, எல்லா மொழி பேசுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா பிரிஞ்சு போனவங்க மொழியின் அடிப்படையில் தான் பெரும்பான்மையா போனாங்க. அதனால அவங்க இதுல அவங்க மொழியை மட்டுமே பிரதானப்படுத்தி அந்தந்த மொழியின் அடிப்படையில மாநிலமா பேசிக்கிறாங்க. நம்ம ஏன் நீங்க ஏன் இப்படி கூப்பிட்டுக்கலன்னு கேட்க முடியாது, ஏன்னா அவங்க இதுல இருந்து நாங்க பிரிஞ்சு போறோம்னு போனவங்க. ஆனா நம்ம இதுல எல்லோரும் சேர்ந்துதான் இருக்கிறோம். அதே மாதிரி இந்த மொழிவழி மாநிலங்கள் பிரிச்சு கொடுக்கப்பட்ட போது இங்க தமிழ்நாட்டுல அதிக இந்த ஏரியாவுல தமிழ் பேசுறவன் நிறைய இருக்கிறான். ஆனா இந்த ஏரியாவுக்குள்ள இதே தெலுங்கு பேசுற பூர்வகுடிகளும் இருக்கிறாங்க, மலையாளம் பேசுற பூர்வகுடிகள் இருக்காங்க, அவங்களும் இருக்கிறாங்க. இவங்களுடைய நலன் பாதுகாக்கப்படும் அப்படின்னு இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது மொழி சிறுபான்மையினருக்கு உறுதி அளிக்கப்பட்டது. இது எல்லா இடத்துலையும், இது தமிழ்நாட்டுக்கும் அளிக்கப்பட்டது, ஆந்திராவுக்கு, கர்நாடகாவுக்கு, எல்லா இடத்துக்கும், கேரளாவுக்கு, எல்லா இடத்துக்குமே இந்த மாநிலங்களுக்கு இந்த அங்க இருக்கிற மொழி சிறுபான்மையினருக்கு இந்த உறுதி அளிக்கப்பட்டது. சரியா? அதனால அந்தந்த மாநிலங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, இங்கேயும் எல்லோரும் இருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி நீங்க இங்க இருந்து இந்தியாவுக்கு வெளிநாட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை என்னன்னு கேட்பாங்க. சீமான் சொல்ற இந்த புருடா அண்டப்புழுகன் சொல்ற மாதிரி எல்லாம் நீங்க எந்த இனத்தவர் அப்படின்னு எல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க. நானும் நிறைய நாள் வெளிநாட்டுல இருந்திருக்கிறேன். வேர் ஆர் யூ ஃப்ரம் அது மட்டும்தான் கேட்பாங்க. நம்ம வெளியில கேட்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம், ஐ எம் ஃப்ரம் இந்தியா, அப்படித்தான். அப்போ இந்தியான்னு சொல்லிட்டாவே நம்ம இந்தியர் தான், அதுக்கப்புறம் அதுக்கு மேல வேற யாரும் கேள்விக்கல. இது நான் டெல்லிக்கு போகும்போது வேர் ஆர் யூ ஃப்ரம்னு சொன்னா நான் என்ன சொல்லுவேன், ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு தான் சொல்லுவேன். தமிழருங்கிறது தான் நம்மளுடைய அடையாளம். நீங்களும் வந்து தெலுங்கு பேசுற தமிழர் தான். என்னைக்காவது வெளியில போய் நான் தெலுங்குன்னு சொல்லி இருக்கிறீங்களா? எங்கேயாவது டெல்லியில போய் நீங்க எங்க இருந்து வர்றீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து தான் வருதோம். நம்ம வந்து நம்ம ரத்தத்திலே ஊர்னது நம்ம தமிழருங்கிற உணர்வு தான் நமக்கு இருக்கு. சரி, வெளிநாடுக்கு போனா இந்தியர்னு சொல்றோம், இங்கேயே வேறு மாநிலத்துக்கு போனா நம்ம தமிழர்னு சொல்றோம். தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் பேசுறவனும் இருக்கிறான், தெலுங்கு பேசுறவனும் இருக்கிறான், கன்னடம் பேசுற, மலையாளம் பேசுற எல்லாரும் இருக்கிறாங்க. அப்ப நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கா இல்லையா? தமிழ் மட்டுமே பேசுறவன் அவன் தமிழர்னு சொன்னா கரெக்ட் தான். ஆனா நம்ம தமிழ் இனத்தவர், ஆனா தெலுங்கு பேசுறோம். நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ஐடி வேணுமா இல்லையா? வேணுமா வேண்டாமா? பதில் சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா தேவை. கண்டிப்பா. அப்போ நம்ம வந்து இதுல ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியும் இருக்கிறோம். இந்த தமிழ் மாநிலத்துக்குள்ள தமிழ் மட்டுமே பேசுறவங்க இருக்கிறாங்க. தமிழ் இனம்னாலும் கூட அவங்க தெலுங்கு அதுக்கப்புறமா அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் வளப்படுத்தி தெலுங்குன்னு பேசுறவங்க, கன்னடம் மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க. அப்போ ஒரே இனத்தவரானாலும் வேறு வேறு மொழி பேசுற இந்த 4 சமூக மக்களையும் நம்ம 4 பேரையும் குறிக்கிற ஒரு பொதுவான சொல் வேணுமா வேண்டாமா?
ஏன்னா தமிழர்னு சொன்னா இப்போ தமிழ் பேசுறவங்களை மட்டுமே குறிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா தமிழ் இனத்துல தெலுங்கு பேசுறவரை குறிக்கிறதுக்கும் ஒரு வார்த்தை வேணும்ல. நம்ம தெலுங்கர்னு சொல்றோம், அப்போ கன்னடர்னு இருக்காங்க. இந்த 4 பேரையும் சேர்த்து இந்த நாட்டு மக்கள் யாருன்னா இவங்களை சொல்றதுக்கு, குறிப்பிட்டு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை, ஒரு சிங்கிள் வேர்டு வேணுமா இல்லையா? கண்டிப்பா வேணுமா இல்லையா? அதுதான் திராவிடர்ங்கிறது. அதுதான் திராவிடர், வேற ஒண்ணும் கிடையாது. திராவிடர்னா தமிழ் பேசுற, தமிழ் இனத்தவர். ஆனால் தமிழ் இனத்திலே தமிழ் பேசுறவனும் இருக்கிறான், தமிழ் இனத்திலே தெலுங்கு பேசுறவன் இருக்கிறான், தமிழ் இனத்துல கன்னடம் பேசுறவன், தமிழ் இனத்துல மலையாளம் பேசுறவன், யாரையும் விட்டுல. இது எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு டெர்மினாலஜி, அதுதான் திராவிடர்ங்கிறது. இதுல ஏன் இவங்களுக்கு எரியுது? ஏன் எரியுது? இதுல பிரச்சனை என்ன தெரியுமா? இவங்களுக்கு எரியல, இது இன்னொரு நோய் வந்து இவங்களுக்கு புதுசா பிடிச்சிருக்கு. என்ன நோய் தெரியுமா? அங்க இருந்து வந்த நோய். எங்க இருந்து வந்த நோய்? இலங்கையில இருந்து வந்த நோய். இலங்கையில இருந்தவங்களுக்கு தான் இந்த நோய் இருந்தது பரத். தமிழ்நாட்டுக்காரங்க யாருக்கும் இந்த நோய் இல்ல. 2009க்கு முன்னால நமக்கு யாராவது இப்படி பேசணுமா? தமிழன் வேற திராவிடன் வேறன்னு பேசணுமா? இல்ல. இப்ப ஏன் பேசுறோம்? அங்க இருக்கிற நோய் இங்க பரவிருச்சு. அங்க இருந்து அந்த நோயை விரட்டி அடிச்சுட்டாங்க. அந்த நோய் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சு 30 லட்சம் பேர் மண்டைக்குள்ள, உடம்புக்குள்ள எல்லாம் பூந்து இத்தனை நோயாளிகளை உருவாக்கி வச்சிருக்கு. என்னது? இன வெறி பிடித்த நோயாளிகள் இவர்களுக்கு என்ன பிரச்சனை? இதுக்கு முன்னமும் நம்ம இதே மாதிரி திராவிடர்கள் தானே சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி இவன் தமிழர்னு சொல்ல இப்படி வச்சுக்குவோம். இல்லாட்டி திராவிடருங்கிற பேரே உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்குவோம்ப்பா, விட்டுருவோம், திராவிடர்னே சொல்ல வேண்டாம். ஆனா இந்த 4 மக்களையும் குறிக்கிற ஒரு வேர்டு புதுசா வேணா கண்டுபிடிங்களேன், கண்டுபிடிங்க. எனக்கு ஒன்னும் அப்ஜெக்ஷன் கிடையாது. ஐ ஹவ் அப்சல்யூட்லி நோ அப்ஜெக்ஷன். ஆனா அந்த வார்த்தைக்கு மட்டும் வந்து இப்போ இது வார்த்தைக்கு எதிரான விஷயமா? இல்ல. அந்த புதுசா ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சா மட்டும் அதுக்கு மட்டும் இவங்க எதிர்ப்பு சொல்ல மாட்டாங்களா? இவங்களுடைய எண்ணம் என்னன்னா, இந்த நிலப்பரப்பு முழுக்க தமிழ் பேசுறவனுக்கு மட்டும்தான் சொந்தம்னு இருக்கணும், இதுக்குள்ள தெலுங்குன்னு பேசுறவன் வரக்கூடாது, இருந்தன்னா அவன் அடிமையா ஆளணும்னு நினைக்க கூடாது, ரிசர்வ் வேலைக்கு அரசாங்க வேலை எதிர்பார்க்க கூடாது, அவன் சம உரிமை கேட்க கூடாது. இன்னும் சொல்ல போனா ஒரு போர்டுல அவன் மொழியை எழுதுறதுக்கு கூட நமக்கு உரிமை இல்லை, அந்த உரிமையை கூட அவன் கேட்க கூடாதுங்கிறாங்க. நம்ம மொழி எங்கேயுமே கண்ணில் பற்றக்கூடாதான். எவ்வளவு பெரிய அடக்குமுறை! உலகத்தின் எந்த நாட்டிலையும் இந்த அடக்குமுறை நடந்ததே இல்லை, தமிழ்நாட்டுல நடக்கு. வாயை மூடிட்டு பேசாம இருக்கிற தெலுங்கர்கள், கோழை தெலுங்கர்கள். எனக்கு வெக்கமா தான் இருக்கு இவங்களெல்லாம் நினைச்சா. நம்ம மொழியை எங்கேயாவது எழுதுனா போய் சண்டை போடுறாங்க. போய் சென்னை சில்க்ஸ் நினைக்கிறேன், சென்னை சில்க்ஸ் ஜவுளி கடையில சென்னை சில்க்ஸ்னு தெலுங்குலையும் கன்னடத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க. போய் கலாட்டா பண்றான். அப்ப என்ன நினைக்கிறாங்க இவங்க? நம்ம மொழியை இவங்க கண்ணில் படுது. இது நம்ம நாடு, இது நம்ம மண்ணு, நம்ம சோழக்குடிகள். இவன் பாண்டிய நாட்டுல சேர்ந்தவன் தான் இந்த பூர்வ குடிகள்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சதுதான் இங்க நடக்கணும்னு சொல்றாங்க. இன்னும் சொல்லப்போனா பாண்டிய நாட்டு மண்ணே இல்லைங்கிறாங்க, எல்லாம் பாதிக்கு மேல கடலுக்குள்ள போயிருச்சுன்றாங்க. ஆனா வெறும் அராஜகத்தினால மட்டுமே இவங்களுடைய எண்ணத்தை இந்த நாட்டுல பதிக்கணும்னு நினைக்கிறாங்க, நம்மளை அடிமையாக்க நினைக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்த நோய். இதுல என்னன்னா, இதுக்கு முன்னால இலங்கை தமிழர்களை முழுசா ஆதரிச்சவங்க தான் நம்மளுடைய அரசியல்வாதிகள். இந்த அரசியல்வாதிகள் இன்னைக்கு இந்த திராவிட வெறுப்பு அதனால எதிர்த்து பேசவே முடியாம அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதே இலங்கை தமிழர்களினுடைய நோய் இன்னைக்கு தமிழ்நாட்டை பிடித்து ஆட்டிட்டு இருக்கிற ஒரு நோய். இந்த நோய் ரொம்ப இருக்கிறது இந்த மாதிரி இந்த உதிரி புதிரி இந்த நாம் தமிழர் இந்த மாதிரிக்கும் சினிமா துறையில மிகப்பெரிய அளவுல இருக்கு பரத்துனும், சினிமா துறையில இருக்கு. ஏன்னா இந்த இலங்கை தமிழர்கள் அல்லது விடுதலை புலிகளின் பணம் பெரிய அளவுல வந்து சினிமா துறையில இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பணத்தை வாங்கி இவங்க ஆதரவுல சினிமா எடுக்கிறவங்க இதற்கு ஆதரவான கருத்துக்களை தொடர்ந்து இவங்க வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இந்த தமிழ் வேற திராவிட வேற தெலுங்கு வேற அப்படின்னு இவங்க பேசுறது. முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த தமிழ் சில்லறைக்காரங்க, எனக்கு சினிமாக்காரங்க நினைச்சாவே அசிங்கமா இருக்குது, இந்த தயாரிப்பாளர்களும் இந்த டைரக்டருக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தப்பு பண்றவெல்லாம் மலையாளின்னு காமிப்பாங்க, தப்பு பண்ற பெண்ணு எல்லாம் மலையாளிகள்னு காமிப்பாங்க. என்னமோ தமிழ்நாட்டுல எந்த பெண்ணும் எந்த ஆம்பளும் தவறே பண்ணாத உத்தமர்கள் மாதிரி.
அப்படி மலையாளிகளை காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ தப்பு பண்றவங்க வில்லனுகள்லாம் தெலுங்குக்காரங்கள்னு காமிப்பாங்க. எப்படின்னா ஒரு டயலாக் இப்பதான் வந்து நைனான்னு சொல்லி அமரன்ல நல்ல விதமா காமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வில்லன்னா நைனா அப்படிமா, இல்லாட்டி ஏன்பா ரோகரா ஏதோ ஒண்ணு ஒரு தெலுங்கு வார்த்தையை சொல்லி அந்த வில்லன் தெலுங்கன் அப்படின்னு காமிக்க முயற்சி பண்றாங்க. இது அப்பட்டமான அயோக்கியத்தனம், கண்டிக்கப்பட வேண்டியது. இதை வேற ஜாதிகளுக்கு இருப்பாங்க. ஆனா நம்முடைய மக்கள் முன்னு இவங்க இந்த அவேர்னஸே இல்லாம இருக்காங்க. எப்பதான் இவங்க முழிச்சு எழுவாங்கன்னே தெரியல இந்த தெலுங்கு சமூகம். இவங்க இது வேற. ரெண்டாவது, தெரிஞ்சாலுமே வாயை திறந்து கேட்கறதுக்கு தைரியம் இல்லை. சோ திராவிடம்ங்கிறது தப்பான வார்த்தை இல்லை, எல்லோரையும் குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை. இல்ல திராவிடம்னு சொன்னா இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இவங்களே பொதுவா ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கட்டும். ஆனா தமிழ்னு சொன்னா நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா நீங்க இப்ப என்ன சொல்லிட்டீங்க, தமிழ்னா தமிழ் பேசுறவன் தான் தமிழன்றீங்க, இலங்கை தமிழன்னு நீங்களும் சேர்ந்தாதான் தமிழர்ன்றீங்க. அப்ப எங்களை எங்க வைக்கிறீங்க? நாங்க தமிழர்கள், ஆனா தெலுங்கு பேசுற தமிழர்கள், எங்களுக்கு ஒரு பேர் சொல்லுங்க. எங்க 4 பேரையும் உள்ளடக்கியதான் இது எங்க தமிழ்நாடு. நம்ம 4 பேருக்கும் உண்டான இந்த தமிழ்நாடு, நம்ம 4 பேருக்கும் பொதுவான ஒரு பேரு, வேற ஏதாவது சொல்லுங்க, நாங்க ஓகேங்கிறோம். எதுனாலும் எங்களுக்கு ஓகே. என்ன? சரி மேம், ஓகே மேம். மேம், நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. அடுத்தடுத்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து நீங்க நாங்க எடுக்கிறதுக்கு உங்களுடைய டைம் வந்து நீங்க ஒதுக்கணும். ஏன்னா நீங்க வந்து ஒரு பெரிய டிக்ஷனரி, நீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இப்ப கடைசியா நீங்க சொன்ன விஷயத்திலே வந்து அவ்வளவு நல்ல விஷயங்கள். இதை வந்து நிறைய பேர் நம்ம சமூகத்துல பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்களும் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருந்து நம்ம ஏதோ 2ஆம் தர குடி தமிழ்நாட்டுல அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தோட அவங்களுடைய உரிமையை கேட்கறதுக்கு கூட தைரியம் இல்லாம 10 பேர் இருக்கிற இடத்துல நம்ம 2 பேர் இருக்கிறோம்னா 10 இட்லியில 2 இட்லி எனக்கு கொடுன்னு கேட்கறது ஒரு பேசிக்கான ஒரு உரிமை. அதை கேட்க தைரியம் இல்லாத ஒரு சூழல் தான் நமக்குள்ள இருக்கு. இதுல இவங்க மேடைகள் எல்லாத்துலயும் இந்த அடிமட்டத்துல இருக்கக்கூடிய அருந்ததியினர் வந்து தெலுங்கர்களை வந்து ஆதரிப்போம், ஆனா அதிகாரத்துல இருக்கக்கூடிய தெலுங்கர்களை நம்ம எதிர்ப்போம் அப்படின்னு ஒரு குரூப் வந்து கிளம்பி இருக்கு. ஒவ்வொரு விதமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரச்சாரங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இது போல நிறைய விஷயங்கள் நீங்க நம்ம கூட நம்ம சேனலுக்கு வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வர நாட்கள்ல அடுத்தடுத்த விஷயத்துல நம்ம பேசுறப்போ இன்னும் நிறைய விஷயங்கள். ஒரு விஷயம் பரத், நீங்க சொன்னீங்க அருந்ததியர்களை ஆதரிப்போம் ஆனா அதிகாரத்துல இருக்கிறவங்க எதிர்ப்போம்னு. அதிகாரத்துல இருக்கிறவங்கன்னா யாரோ ஒரு 5-6 எம்எல்ஏ எம்பிஸ் இருக்கிற தெலுங்கர்களை இவங்க சொல்றாங்க. இந்த எம்எல்ஏ எம்பிஸ் எப்படி வந்தாங்க? நான் இப்படி ஒரு சிம்பிளா கேக்குறேன். நாடு சுதந்திர போராட்ட காலம் இல்லாட்டி பழைய அரசியல் காலம், இந்த 1900 இருந்து எடுத்துக்கிடுவோம். இன்னைக்கு தமிழ் பூர்வ குடின்னு சொல்றவங்க எத்தனை பேரு இந்த இதுல எல்லாம் வந்து போராடினாங்க? இருக்கிறாங்க, இல்லவே இல்லை நான் சொல்லவே இல்லை. ஆனா அரசியல் ரீதியா யார் அதுல இருந்தாங்க? யாருமே இல்ல. தெலுங்கு பேசுறவங்க ஆனா இல்ல, முதலியார் சமூகம் செட்டியார் சமூகம் இருந்திருக்கிறாங்க, நிறைய பேர் அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க, மலையாளிகள் நாயர்கள் இருந்திருக்கிறாங்க, நாயுடு நாயக்கர்கள் இருந்தாங்களே. எந்த சமூகம் கொஞ்சம் வசதியா இருந்ததோ அந்த சமூகத்து மக்கள் அரசியல்ல இருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு வரைக்கும் அது வருது. இன்னைக்கு மற்ற சமூகங்கள் மேல வந்துட்டாங்க. எவ்வளவோ பேரை நம்ம பாக்குறோம், ஏன் இஸ்லாமியர்கள் எவ்வளவு வசதியான சமூகங்களா இன்னைக்கு இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் எல்லோருமே படித்தவர்களா இன்னைக்கு இருக்கிறாங்க. மற்ற இந்து சமூகங்களை விட கிறிஸ்தவ சமூகங்கள்லாம் இன்னும் நல்ல முன்னேறிய சமூகங்கள். இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு இல்லை, ஆனா இவங்களுக்கான வாய்ப்பு இந்த சுதந்திர இந்தியாவில எல்லோருக்கும் சமூக நீதியின் அடிப்படையில கிடைக்குது. எல்லோரும் மேல வரட்டும், யாரும் வேண்டான்னு நம்ம சொல்லவே இல்லை, முதல்ல சொல்ல முடியாது. மக்கள் யாரை ஏத்துக்கிறாங்களோ அவங்க எல்லோரும் வரலாம். ஆனா இதற்கு அடிப்படை என்ன தெரியுமா? மக்கள் நலன். மக்கள் நலனுக்காக வேலை செய்யறவங்க, மக்கள் நலனுக்காக போராடுறவங்க, மக்கள் நலனுக்காக உழைக்கிறவங்க யாரோ அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது. அதை செய்யறதுக்கு வராம அதுலயும் எனக்கு ஏதோ ரிசர்வேஷன் கேட்கிற மாதிரி, அதுல எனக்கு வந்து நாங்க ஏன் இல்ல அப்படின்னு கேட்கக்கூடாது. வாங்க, நீங்களும் வாங்க, நீங்களும் வந்து மக்கள் சேவை செய்யுங்க, மக்களுடைய அபிமானத்தை பெற்று எல்லோரும் வரலாம். அப்படி வரும்பொழுது பெரும்பான்மை சமூகம் இருக்கிற நீங்க தமிழ் பேசுறவங்க நிச்சயமா அரசு அதிகாரத்திற்கு வர முடியும். அதற்கு முயற்சி பண்றதை விட்டுட்டு வெறுப்புணர்வின் அடிப்படையில வந்து நீங்க வந்து அரசியலை கைப்பற்றணும்னு நினைக்கிறது அது ஒரு தவறானது. அதே மாதிரி இதுல இன்னொன்னு நான் வந்து ஒரு ரிக்வெஸ்டா வச்சுக்கிறேன். அருந்ததியினர் சமூகத்திற்கு
அவங்களுக்கு இன்னைக்கு எதிரா பலர் வந்து குரல் கொடுக்கறாங்க. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியே இத்தனைக்கும் அவரு எங்களுக்கு எங்களுக்கு பேர் வேண்டாம், எங்களை பட்டியல்ல இருந்து நீக்கி இருங்கன்னு சொன்னவரு. ஆனா அருந்ததியர்களுக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு வந்து இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு அவரு. இப்படி நிறைய பேர் இன்னும் மற்றவர்களும் அருந்ததியர்களுக்கு கொடுத்ததுக்கு எதிராக பேசுறாங்க. இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு இப்பதான் புதுசா இஸ்லாமியர்கள் மேல புது பாசம் வந்திருக்கு. அங்க தமிழ் தேசியம் பேசினப்ப இலங்கையில இஸ்லாமியர்களை ஒட்டு மொத்தமா கொன்று அழிச்சவங்க இவங்க. ஆனா இங்க வந்து இஸ்லாமியர்களுக்கும் 3%, அருந்ததியர்களுக்கும் 3% என்ன நியாயம்னு கேக்குறாங்க. இஸ்லாமியர்கள் சமூகம் முன்னேறிய சமூகம், கல்வியில மட்டும்தான் அவங்க பின்தங்கி இருக்கிறாங்களே தவிர பொருளாதார ரீதியில அவங்க நல்ல முன்னேறிய ஒரு சமூகம். இஸ்லாமியர்களையும் அருந்ததியர்களையும் கொஞ்சமாவது பொருளாதார ரீதியா கம்பேர் பண்ண முடியுமா? அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாம வெறும் மொழி அடிப்படையில இத மொழிங்கிறத இவங்க இன்னொன்னு வச்சுக்கிறாங்க. ஏன்னா எங்கேயோ ரஷ்யாவில இருக்கிற ஒருத்தன் சொன்னானா இனம்ங்கிறதே மொழியின் அடிப்படையில தானே. அதை வந்து இந்த சீமான் தற்குறி வந்து இந்த ஆளு இங்க கொண்டுட்டு மொழிங்கிறதே இனத்தின் அடிப்படையில தான் அமையுது. இனம்ங்கிறதுக்கு வந்து இனம்ங்கிறதே மொழியின் அடிப்படையில தான் அமையுன்றாரு. இனம்ங்கிறதுக்கு ஒரு 5-6 பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மரபணு ரீதியா, இனி மற்ற பண்பாடு கலாச்சார ரீதியா, அதுல மொழியும் ஒரு கூறு, அவ்வளவுதான். மொழியை வைத்தே இனம்னு கிடையாது. அதே மாதிரி நம்ம நாடு ஒரு யூனிக் ஆனது. நம்ம நாடுல மொழி ஒரே இனத்தவர்ல பல மொழி பேசுறோம். இதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ரஷ்யாக்காரனுக்கு இது எப்படி புரியும்? அவன் சொன்னதை நம்ம இனத்துக்கு கேட்கணும். நமக்குன்னு என்ன வேணுமோ அதை நம்ம செய்வோம். நாகாலாந்துல ஒரே நாகா இனம் 63 மொழிகள் பேசுறாங்க. ஆனா அவர்கள் யாரும் வேற மொழி பேசுறவன் ஏன் நாகா கிடையாதுன்னு சொல்லவே இல்லை. 63 மொழியை பேசுற நாகர்களும் எல்லோரும் ஒரே நாகா இனம்தான். இது சீமானுக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியுமா? இவங்க நாகா தீவிரவாதிகளோட தொடர்பு இருக்கிறவங்க, பிரிவினைவாதம் கேட்கிறவங்க கிட்ட போயிட்டு வர்றாங்க. இவங்களுக்கு நல்லா தெரியும். அப்பவும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வேற மொழி பேசினாலும் ஒன்னாத்தானே இருக்காங்க, ஒரே இனமா. ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் வேற மொழி பேசுறவரை வேற இனம்னு சொல்றேன்னு இவர் மண்டைக்கு உரைக்கவே இல்லை. அந்த உண்மையை மறைச்சு நம்மள வேற இனம்னு பேசுறாங்க. அருந்ததியர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியங்கிறது மிக மிக அவசியம். அது மிக மிக நியாயமானது. சமூக நீதியின் அடிப்படையில இடஒதுக்கீடு பெறதுக்கு அவங்களை விட உரிமையானவர்கள் வேற யாரும் கிடையாது. அவர்கள் மட்டுமில்ல, நம்ம எல்லோரும் தெலுங்கு சமூகமும் அவர்களுக்கு இந்த நேரத்துல ஒற்றுமையா இருந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறது என்னுடைய ரிக்வெஸ்ட். ஓகே மேம், இவ்வளவு தூரம் உங்களுடைய டைமை ஒதுக்கி நம்ம கூட நீங்க நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துட்டீங்க. நிச்சயமா நம்ம சமுதாயத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது மிகப்பெரிய ஒரு அவேர்னஸா இருக்கும். வாரந்தோறும் எங்களுடைய சேனலுக்கு நீங்க வருகை தந்து ஒரு சில கருத்துக்களை இது மாதிரி பகிர்ந்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப நம்ம மக்களுக்கு மிக பயனுள்ள வகையில இருக்கும் அப்படின்னு நான் நம்புறோம். அடுத்தடுத்த காணொலியில உங்களை இன்டர்வியூல அடுத்தடுத்து சந்திக்கிறேன் மேம். அது வரைக்கும் நம்ம காவல்காரன் சேனல் மூலியமா என் பிஎம் பாரத் எங்க என்டையர் டீம் சார்பாகவும் எங்களுடைய பணிவான நன்றிகள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம் மேம். நன்றி மேம். தேங்க்யூ பரத், அண்ட் ஐ எம் ஹாப்பி டு ஒப்ளைஜ். சொல்லுங்க. தேங்க்யூ. பை. தேங்க்யூ மேம். நன்றி மேம்.